இதயத்தில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நாம் எவ்வாறு இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நம் வீடியோலை வானிலை அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. நேயர்களுக்கு வணக்கம். இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் உடல் பருமனை பற்றியது. ஸோ உடல் பருமன் அல்லது ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்லைடில் பாருங்கள், படத்தில் உடல் பருமன் இப்போது உலகம் முழுவதுமாக அனைவருமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் சேலஞ்சாக இருக்குது. உடல் பருமனில் சில கிரடேஷன்ஸ் உண்டு. அதில் முக்கியமாக இந்தியாவில் ஒரு 4-5 நபர்களில் கிட்டத்தட்ட 3 நபர்கள் ஒபீஸாக இருக்காங்க. அதாவது உடல் பருமன் அதிகமாகி ஓவர் வெயிட் அல்லது ஒபிசிட்டி அப்படின்ற கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இது சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, இன்ஃபென்டைல், ஈவன் அதோட இளம் குழந்தைகள்லேருந்து இன்ஃபென்டைல் ஒபிசிட்டி, சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, அப்புறம் அடல்ட்ஸில் வளர்ந்தவர்கள் வயதானவர்கள்லேயும் அது ஒரு ஒபிசிட்டியாக பார்க்குறோம். ஸோ இது ஒரு ஸ்பெக்ட்ரமாக பார்க்குறோம், ஒரு ரேஞ்சாக பார்க்குறோம். திடீர்னு ஒருத்தங்க ஒபீஸாக யூஸ்வலாக ஆறுது கிடையாது. அப்படி திடீர்னு அவர்களுக்கு இந்த உடல் பருமன் ப்ராப்ளம் வந்ததுன்னா டெஃபினட்டாக அதுக்கு சில மெடிக்கல் காசஸ் இருக்கா, அவங்களுக்கு சில வியாதிகள்னால அது வருதா, எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ், ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ்னால வருதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பரிசோதித்து பார்க்கணும். ஆனால் மோஸ்ட் காமன் இப்போது யூஸ்வலாக நம்ம பார்க்குற ஒரு ப்ராப்ளம் இது இளம் பருவத்திலிருந்தே ஆரம்பித்து ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க, அதில் அந்த டைம்லேருந்தே ரொம்ப உடல் பருமன் அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். வளரும் நாடுகள், ரொம்ப ரொம்ப முக்கியமாக வளரும் நாடுகளான இந்தியா, சைனா போன்ற நாடுகளில் இப்போது ஒபிசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஸோ வளர்ந்த நாடுகளில் ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ ஒபிசிட்டி, அப்புறம் ஹை பிபி, சுகர் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால், அது கொழுப்பு ப்ராப்ளம், ஈவன் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இதெல்லாமே வளர்ந்த நாடுகளில், மேலை நாடுகளில் குறைந்து கொண்டு தான் வருகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு வாழ்க்கை முறையை சீராக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ வாழ்க்கை முறையின் இம்பார்ட்டன்ஸ், அதோடைய முக்கியத்துவத்தையும் உன்னதத்தையும் உணர்ந்து முதலிலிருந்தே அந்த தடுப்பு முறைகளை அவர்கள் பின்பற்றிட்டு வராங்க. ஸோ இதில் நான் முக்கியமாக 10 வருடங்கள் மேலை நாடுகளில் பணிபுரிந்து விட்டு தான் இந்தியா திரும்பி வந்தேன். ஸோ அங்கே முக்கியமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இதுதான். ஸோ வியாதி வந்த பிறகு, நோய் வந்த பிறகு தான் நாம் அதை கையாள வேண்டும் என்பது கிடையாது. டெஃபினட்டாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். தடுப்பு முறைகள் தான் சிகிச்சை முறைகளோட மிக மிக உன்னதமான. ஸோ ஆனால் அதை பின்பற்றுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு வேணும். அதுக்கு அடுத்தது தடுப்பு முறைகளில் ஈடுபடணும். வியாதி வந்த பிறகு கூட செகண்டரி ப்ரிவென்ஷன், அந்த நிலையிலையும் தடுப்பு முறைகளை பின்பற்றினால் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளம் எதனால் வருது டாக்டர், ஏன் இப்போ வளரும் நாடுகளில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் சரியான பதில் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நாங்கள் என்ன முக்கியமான ஒரு காரணமாக கருதுகிறோம் அப்படின்னு பார்த்தா, இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது வாழ்க்கை முறையில் எல்லாமே இப்போ மெஷின்ஸ். இப்போ முன்னாடி நம்ம உடல் வருத்தி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு மெஷின் நமக்கு உதவி செய்யுது. ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன்னா நிறைய சிட்டிஸில், கிராமங்களிலிருந்து நிறைய பெரிய ஊர்களுக்கு மக்கள் வாழ்வது. ஸோ உடல் உழைப்பு இல்லாமல் நிறைய ஒரு கருவிகள் மூலமாக செய்யக்கூடிய வேலையே நிறைய ஆகிவிட்டது. ஸோ இது ஒரு முக்கியமான காரணமாக இந்த ஒபிசிட்டிக்கு பார்க்குறோம். அடுத்த முக்கியமான காரணம், உணவு முறைகளில் ஒரு விதிமுறைகள்லாம் இல்லாமல், எது கிடைக்குதோ எந்த நேரத்துக்கு வேணாலும் சாப்பிட்லாம், நம்ம வேலை தான் முதல்ல செய்யணும், உணவு முறை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம
மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துவிட்டது. அது முக்கியமான ஒரு காரணமாக தான் இருக்குது இந்த உடல் பருமனுக்கு. உணவு முறைகளில் நம்ம சொல்லும்பொழுது இந்த நேச்சுரல் ஃபுட்ஸ், தாவரவியல்கள்லேருந்து வரக்கூடிய உணவு முறைகள், பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் இவற்றையெல்லாம் விட்டு மிகவும் வேகமாக செய்யக்கூடிய, அதாவது ப்ரீமேட் ஃபுட்ஸோ இல்லை பேக்கெட் ஃபுட்ஸோ எடுத்த உடனே வாங்கின உடனே சாப்பிட்டுடுற மாதிரி இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான குவிக் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ப்ரீமேட் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதுவும் ஒபிசிட்டிக்கு ஒரு காரணம். அடுத்து முக்கியமான காரணம் க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நம்ம முதலே பார்த்தோம், ஸ்ட்ரெஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு உண்டு பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் அது ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கிய காரணம்ங்கிறது நிறைய பேர் உணர்றது கிடையாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது அவங்க அந்த உணவு பழக்கங்கள், அவர்களுடைய உடற்பயிற்சி பழக்கங்கள் எல்லாம் மாறிவிட்டு ஒரு செடென்ட்ரி லைஃபோ இல்லை கொழுப்பு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க அதிகமான கெட்ட கொழுப்பு உள்ள உணவுகளை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச் மூலியமாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ், அப்புறம் பேக்கரி ஃபுட்ஸ், அதாவது பிஸ்கெட்ஸு, கேக்ஸ், இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ், இல்லை அதிகமான ஒரு மாவுச்சத்து பொருட்கள், ஆனால் நல்ல மாவுச்சத்து இல்லாதது, ஆனால் ரிஃபைன்டு ஃபுட்ஸ் இதெல்லாமே அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. உடல் பருமன் அல்லது ஒபிசிட்டி பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ உடல் பருமன் அதிகமாக இப்போ நிறைய நாடுகளில் இருக்குதுன்னு சொன்னோம். இந்தியாவில் அது ஒரு மிக மிக பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் ஆஸ் அ கம்யூனிட்டி, நாமும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்ல உடல் எடை நல்லா சரியாக கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு விளக்க போகிறேன். இந்த படத்தில் பாருங்கள். ஸோ பிஎம்ஐ அப்படின்ற இதை சுருக்கமாக சொல்கிறோம். நம்ம உயரத்திற்கு ஏற்ப உடல் எடை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ நம்ம உயரத்தை சென்டிமீட்டர்ஸ், மீட்டர்ஸில் எடுத்துக்கணும். நம்மளுடைய உடல் எடையை கிலோகிராம்ஸில் எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி டிவைட் பண்ணி பார்க்கும்பொழுது கிடைக்கிற அந்த எண் தான் பிஎம்ஐ ஆர் பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ முக்கியமாக இது வரைக்கும் 25 வரைக்கும் பிஎம்ஐ இருந்தாலே நார்மல்னு நினச்சிட்டு இருந்தோம். 25 to 30 ஓவர் வெயிட், அதாவது உடல் எடை அதிகமாக இருக்கிறத காமிச்சிட்டு இருந்தது. 30க்கு மேலே போச்சுன்னா ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறத காமிச்சிட்டு இருந்தது. ஆனால் ரீசெண்டாக வந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் படி இந்தியா, ஸ்பெஷலாக இந்தியா போன்ற நாடுகளில் பிஎம்ஐ, நார்மல் பிஎம்ஐ லெவல் 23, 23.5 இதுக்குள்ளே தான் இருக்கணும். இதுக்கு மேலே போனாலே அது அபாயக்குறி தான், அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் இப்போ இந்தியா அப்படிங்கிற ஒரு நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்க்கக்கூடியது ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ட்டே நமக்கு ஒரு தனி பட்டமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாம் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஸோ இந்த பிஎம்ஐ அப்படிங்கிறத நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் நம்மளுடைய பிஎம்ஐ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பிஎம்ஐ அதிகமாக இருக்கிறவங்க டெஃபினட்டாக ஹை ரிஸ்க் ஃபார் ஹார்ட் அட்டாக், அது மற்ற பிளட் வெசல் டிஸார்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹை ரிஸ்கில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்களை நாம் ஒரு கூட்டு முயற்சியில் எங்களுடைய கார்டியாக் வெல்னஸ் இன்ஸ்டிடியூட்டில் சிகிச்சை அளித்து கொண்டு வருகிறோம். ஸோ இது ஒரு ஸ்டிக்மாவாக நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ சொசைட்டியில் இது ஒரு கேலிக்காகவோ ஒரு கிண்டலுக்காகவோ உடல் பருமனாக இருக்கிறவர்களை நாம் ஒரு பொருளாக, கேலி பொருளாக டெஃபினட்டாக பார்க்கக்கூடாது. ஏனெனில் அவர்கள் பல காரணங்களினால் அந்த உடல் பருமனுக்கு ஆளாகி இருக்கலாம். ஸோ ஒரு முக்கியமான காரணம் இது ஃபேமிலியிலேயே கூட இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, குழந்தைகள் எல்லாருமே உடல் பருமனோடு இருக்கிறத நிறைய இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் ஜெனட்டிக் இது ஒரு மல்டி ஃபேக்டோரியலாக ஆகிறதுனால இதையும் நம்ம நிறைய நிபுணர்களை வைத்து ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் டெஃபினட்டாக இது ஒரு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒபிசிட்டினால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூட்டு வலிகள், மென்டல் டிஸார்டர்ஸ், அவங்களுக்கே ஒரு டிப்ரெஷன் வரலாம், ஒரு மனதுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலாம். ஸோ இதெல்லாமே அவர்களுக்கு வரக்கூடிய சில விஷயங்கள். ஸோ ஒபிசிட்டியை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி
ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்மளால் அதை அட்ரஸ் பண்ண முடியணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக இப்போ எங்கள் டீம் ஒர்க்கில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நிறைய இளம் வயதினர் கூட உடல் பருமனோட வந்து இந்த தடுப்பு திட்டத்தில் பங்கு பெற்றுக்கொள்கிறார்கள். நல்ல உடல் பருமனுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சொல்யூஷனும் அவங்களுக்கு இதுலேருந்து கிடைக்குது. நாம் வாழும் சமூகத்தில் தீமைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக தேசிய அளவிலான அங்கீகாரங்கள் விருதுகளில் தென்னிந்தியா தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது என்கிற ஒரு வருத்தம் பல்வேறு துறையைச் சேர்ந்த கலைத்துறையினருக்கு இருக்கிறது. எப்படி அரசியல் ரீதியாக நாம் பல விதங்களில் புறக்கணிக்கப்படுகிறோமோ, நம்முடைய அடிப்படை உரிமைகள் சார்ந்த விஷயங்களில் தென்னிந்தியா முக்கியமாக தமிழகம் எப்படி புறக்கணிக்கப்படுகிறதோ, அதே போல் தேசிய அளவிலான பல அங்கீகாரங்களில் கூட தமிழகம் தொடர்ந்து புறக்கணிப்புக்கு ஆளாகி வருகிறது என்கிற ஒரு வருத்தம் பெரும்பாலான கலைஞர்களுக்கு இங்கு இருக்கிறது. சமீபத்தில் தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்ட போது தமிழகத்தைச் சேர்ந்த மிக முக்கியமான படங்களுக்கு அல்லது முக்கியமான திரைப்பட பங்களிப்பாளர்களுக்கு அவர்களுக்கு நியாயமாக கிடைத்திருக்க வேண்டிய பல விருதுகள் கிடைக்கவில்லை என்று சில இயக்குநர்கள் வருத்தம் தெரிவித்தார்கள். அந்த வருத்தம் என்பது நிச்சயமாக அதில் உண்மை இல்லாமல் இல்லை. ஏனென்று கேட்டால், நாம் நம்முடைய மொழியில் ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த திரைப்படங்கள் அல்லது மிகச்சிறந்த சாதனைகளாக கருதக்கூடிய படங்கள் அவை பல இந்திய மொழியில் எடுக்கக்கூடிய படங்களை விட மிகவும் முன்னே இருக்கின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தேசிய அளவிலான அங்கீகாரங்களில் நமக்கு மிகச்சிறிய அங்கீகாரங்கள் தான் வழங்கப்படுகின்றன. பல சமயங்களில் நம்முடைய மிகச்சிறந்த கலைஞர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு ஆழமான வருத்தம் நம் அனைவருக்குமே இருக்கிறது. இது திரைப்படங்களுக்கு மட்டுமல்ல, தேசிய விருதுகள் என்று வருகிற போது அது பாடகர்களாக இருக்கலாம். உங்களுக்கு நினைவு இருக்கும், பிரபல பின்னணி பாடகி தனக்கு அளிக்கப்பட்ட பின்னணி பாடகி ஜானகி தனக்கு அளிக்கப்பட்ட பத்ம விருதை அவர் திருப்பி கொடுத்த போது அவர் சொன்ன காரணமும் இதுதான். என்னை எவ்வளவு காலமாக நீங்கள் புறக்கணித்திருக்கிறீர்கள், இப்பொழுது எதற்காக இந்த விருதை கொடுக்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். அதே போலத்தான் இன்றைக்கு இளையராஜா போன்ற மிகப்பெரிய மகத்தான கலைஞர்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறார்கள். ஆனால் தேசிய அளவிலான மிகப்பெரிய அங்கீகாரங்கள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதைத்தான் நாம் வருத்தத்துடன் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இத்தகைய புறக்கணிப்பு உண்மையில் மிகவும் வெகுசன கலை சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, நுண்கலைகளான இலக்கியம் போன்றவற்றிலும் கூட நீடித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சமீபத்தில் நான் டெல்லியில் நடந்த இந்திய கவிஞர்களினுடைய ஒரு இலக்கிய விழாவிற்கு சென்றிருந்தேன். தமிழ்நாட்டிலிருந்து நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்படி அழைக்கப்பட்டிருந்த போதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிறமொழி கவிஞர்களோடு உரையாடுவதற்கான ஒரு விரிவான சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போது நான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன். அதாவது, தமிழ் மொழியில் எழுதக்கூடிய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், அவர்கள் சிறுகதை ஆசிரியர்களாக இருக்கலாம், நாவலாசிரியர்களாக இருக்கலாம், கவிஞர்களாக இருக்கலாம், அவர்கள் யாரையுமே பிற மொழியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியவில்லை என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது. தமிழினுடைய மிகச்சிறந்த படைப்பாளிகள் எவர் பெயரை சொன்னாலும் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு ஒவ்வொரு மொழியிலும் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு இந்திய மொழியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான எழுத்தாளர்களுடைய பெயர்கள் தெரிந்திருப்பது மட்டுமல்ல, நான் அவர்களுடைய சில புத்தகங்களையும் மொழிபெயர்ப்புகளில் வாசித்திருப்பதை நான் அவர்களிடம் எடுத்து கூறினேன். வங்க மொழியில் இருக்கக்கூடிய பல எழுத்தாளர்களை தமிழர்கள் நன்றாக அறிவார்கள். அதே போல் மலையாளத்தில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், கன்னட மொழியில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், தெலுங்கில் எழுதக்கூடியவர்கள், இந்தியில் எழுதக்கூடியவர்கள், இந்திய ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர்கள் என்று ஏராளமான எழுத்தாளர்களுடைய படைப்புகள் தமிழில் வந்திருக்கின்றன. அவர்களை பற்றியெல்லாம் தமிழ் வாசகர்கள் நன்கறிவார்கள். ஆனால் தமிழில் மிகச்சிறந்த படைப்பாளிகள் இருக்கிறார்கள். அதாவது இந்திய தரத்தில் மட்டுமல்ல, உலகத்தரத்தில் ஒப்பிடக்கூடிய மிகப்பெரிய படைப்பாளிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எந்த படைப்பையும் பற்றி பிற மொழியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை, அவர்களுடைய பெயர் கூட தெரியவில்லை என்பது நாம் மிகப்பெரிய ஒரு கலாச்சார தீவாக, ஒரு கலாச்சார தனிமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வு ஏற்பட்டது. இந்திய மைய நீரோட்டத்திலிருந்து தமிழகம் துண்டிக்கப்பட்டிருக்கிறதோ என்கிற ஒரு கவலை எனக்குள் ஏற்பட்டது. இதற்கு உண்மையில் என்ன காரணம் என்று யோசிக்கிற போது பல காரணங்களை நம்மால் உணர முடிகிறது. ஒரு விஷயம், நீங்கள் பிற மொழிகளில் இருக்கக்கூடியவர்கள், கலாச்சார அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், விருது குழுக்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தத்தமது மொழியில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆக்கங்களை முன்னெடுத்து செல்வதற்கு அல்லது மிகச்சிறந்த ஆக்கங்களை அவர்கள் அங்கு பரிசு பெறச் செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள்.
அதே போல் தங்களுடைய மொழியினுடைய சிறந்த படைப்பாளிகள் யார் என்பதை பார்த்து அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள். அதன் காரணமாக அந்த மொழியினுடைய இலக்கியங்கள் என்பது ஒரு தேசிய அளவிலான அங்கீகாரத்தை பெறுகின்றன, சர்வதேச அங்கீகாரத்தையும் கூட பெறுகின்றன. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்தும் சிலர் அப்படிப்பட்ட தேர்வுக்குழுக்களில் இருந்தாலும் கூட அவர்கள் பாரபட்சமான அணுகுமுறையை மேற்கொள்கிறார்கள். தங்களுடைய தனிப்பட்ட தொடர்புகள் சார்ந்து அவர்கள் விருதுகளுக்கான பரிந்துரைகளை வழங்குகிறார்களே ஒழிய, அல்லது இதுபோன்ற கலாச்சார அமைப்புகளில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறார்களே ஒழிய, ஒருவருடைய உண்மையான பங்களிப்பு சார்ந்தோ, திறமை சார்ந்தோ, தகுதி சார்ந்தோ அவர்களுக்கு இதுபோன்ற விஷயங்கள் அளிக்கப்படுவதில்லை என்பது வேதனையான ஒன்று. இதன் காரணமாக தமிழின் மிகவும் பலவீனமான படைப்புகள் தான் தேசிய அளவில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. மிகவும் பலவீனமான படைப்பாளிகள் தான் தேசிய அளவில் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். நாம் மிகச்சிறந்த இலக்கிய சாதனைகளை கொண்டிருந்தும் கூட நம்மை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய எந்த படைப்பும் மொழிபெயர்ப்புகளாக இல்லை. இன்னொன்று, ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய தமிழ் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழினுடைய சிறந்த படைப்புகளை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பணியை அவர்கள் செய்ய தவறி வருவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இதன் காரணமாக தமிழ் இலக்கியம் என்பது, தமிழர்களுடைய கலை என்பது புறக்கணிக்கப்படுவதாக இருக்கிறது. ஆக மற்றவர்கள் நம்மை புறக்கணிக்கிறார்கள் என்பதை விட நம்மை சேர்ந்தவர்களே அந்த புறக்கணிப்பிற்கான ஒரு அடித்தளங்களை உருவாக்குகிறார்கள் என்பதுதான் வேதனையான ஒரு விஷயம். நிச்சயமாக உலகத்தின் எந்த மொழி இலக்கியத்தையும் விடவும், எந்த மொழி கலைகளை விடவும் அதற்கு இணையான, அதைவிட மேலான கலைப்படைப்புகள் தமிழில் எழுதப்படுகின்றன, படைக்கப்படுகின்றன. ஆனால் நம்மை பற்றி யாருக்குமே தெரியவில்லை. பிற உலகத்திற்கும் நமக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மதில்ச்சுவர் இருக்கிறது. பிற மொழிகளுக்கும் நமக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மதில்ச்சுவர் இருக்கிறது. அந்த மதில்ச்சுவரை உடைக்க வேண்டியது கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள், படைப்பாளிகள், கலாச்சார அமைப்புகளை நடத்தக்கூடியவர்கள், அரசியல் அமைப்புகளை நடத்தக்கூடியவர்களுடைய ஒரு முதன்மையான பணி. அந்த பணியை செய்வதுதான் நம்முடைய இலக்கியத்தின் மீது ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சுவதற்கு உதவியாக இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை நாம் பார்க்கலாம். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் வியாக்குலன். ஒரு கவிஞரா, கவிதைகள் அப்படிங்கிறது என்ன, கவிதை எந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இவரோட படைப்புகள் உருவான விதம்னு பல விஷயங்களை, கருத்துக்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கவிஞராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கவிதைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கவிதையை பல வடிவங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த நாளில் மரபு கவிதை இருந்தாலும் இன்றைக்கி ஹைக்கியோ, அதை தாண்டியும் இன்னும் போயிட்டுருக்கு. புது கவிதை, ஹைக்கியோ கவிதைகள்னு நிறைய வந்துட்டுருக்கு. பட் இப்படி எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா, கவிஞர் அவரோட மனநிலை, அவர் இங்கே சமூகத்தை பார்க்குற ஒரு பார்வை, அந்த தேடல், அது எல்லாத்தையுமே தான் வந்து ஒரு படைப்பில் கொண்டு வராங்க. அது சுவாரஸ்யமாக இருக்கும், இல்லை சிந்தனையை ஊற்றுறதா இருக்கணும், இப்படி நிறைய விதங்கள்ல இருக்கு. ஒரு கவிஞரா நீங்க கவிதைகள் அப்படின்ற ஒரு வடிவத்தை எப்படி பார்க்குறீங்க? கவிதைகளை நீங்க கையாளுற விதம், இலக்கியங்கள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு ஒரு கவிஞனுக்கு, இப்படி நிறைய விஷயங்களை, கருத்துக்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல கவிதைகள், உங்களுடைய படைப்பு இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, கவிதை அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வடிவமாக அமையுது? ஒரு கவிதை மனநிலை என்பது ஒரு தூக்குநாங்குருவி கூட்டை போல், அது அருகருகே இருக்கிற 2 பனைகளில் கூடு கட்டாது. அது வந்து இடம் தேடும். அந்த இடத்த தேடி கண்டடைகிற வரைக்கும் அது ஓயாது, அதை தேடிட்டே இருக்கும். அதுக்கு அந்த மாதிரியான ஒரு கூட்டை அமைக்கிறதுக்கு வந்து எந்த ராஜகுமாரனோட தயவும் அதுக்கு தேவையில்லை. ஆனால் எல்லா ராஜகுமாரர்களும் அந்த கூட்டை வியந்து பார்க்குறது மாதிரியான அதோட கட்டடக்கலை, அதோட அந்த கூட்டுக்கலை அமைஞ்சிருக்கும். அதுதான் அந்த படைப்பு மனநிலைங்கிறது. அது வந்து அந்த சித்தி, அந்த ஸ்திதி எல்லா படைப்பாளிகளுக்கும், முக்கியமாக கவிஞர்களுக்கும், இலக்கியத்துறை வடிவங்களில் கவிதைங்கிறது மிக மிக முதன்மையானது. எல்லாரும் அதை நிச்சயம் உணர்ந்திருப்பாங்க. அதை அடையணும், அந்த தூக்குநாங்குருவியோட ஸ்திதியை அடையணும். இதுதான் படைப்பு மனநிலை. அது ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே அது ஒரு ஆர்ட்டாக வந்து வரணும் அப்படின்றது மாதிரி உள்ளே உட்காந்துருச்சுன்னா
அது எப்படி ஒரு தூக்கணாங்குருவி வந்து எங்கெங்கேயோ பறந்து அதுக்கு கூட்டுக்கு தேவையான அந்த நார், அந்த சணல், அந்த பொருட்கள், அதை அந்த தளவாட பொருட்களை கண்டடைகிறதுக்கு எந்தெந்த இடத்துக்கெலாம் அலைஞ்சு அது தீராது அப்படியே வந்து அந்த கூட்டை வந்து ஒரு நவீனமான ஒரு ஸ்ட்ரக்சரோட வடிவமைக்கிற வரைக்கும் தூங்காத அதை செய்தோ, அது மாதிரி அந்த படைப்பு மனநிலைங்கிறது வாச்சிருச்சுன்னா அந்த தூக்கணாங்குருவியோட உழைப்பு, தூக்கணாங்குருவியோட மனநிலை அந்த படைப்பாளிக்கு, அந்த கவிஞனுக்கு அது வாச்சிடும். அது வாச்சிச்சுன்னா அந்த தூக்கணாங்குருவியோட அழகை ஒத்திய ஒரு கவிதை அவன்கிட்ட பிறந்துடும். அந்த கவிதையானது படிமங்கள்லேயும் உத்திலையும் கற்பனையிலையும் மிக உயர்ந்த சாராம்சத்தை கொண்டிருக்குங்கிறத அவனே உணர்ந்துக்க முடியும். பொதுவாக ஒரு நல்ல கவிதைங்கிறது இன்னொன்னையும் கூட நம்ம சொல்லலாம், இது ஒரு குழந்தையான ஒரு மனநிலை தான். ஒரு படைப்பாளி, ஒரு கவிஞனோட மனநிலைங்கிறது ஒரு குழந்தையான மனநிலை தான். அப்படியே அம்மா அப்பா வந்து தன்னோட குழந்தைக்கு வந்து அப்படியே விதவிதமான காலணிகள், விதவிதமான ஷூக்கள், செருப்புகள் வாங்கி கொடுப்பாங்க. நடக்கும்போது ஓசை வர்றது மாதிரி அப்படியே அந்த ஹாலில் அந்த ரேலியில் வந்து அந்த குழந்தை அதை போட்டுக்கிட்டு நடக்கணும், அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த குழந்தையோட ஒரு மனநிலை எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, அது தன்னோட வீட்டில் தன்னோட தாய் தகப்பனோட, தன்னோட தாத்தா பாட்டியோட ஒரு பெரிய செருப்பை போட்டுவிட்டு அந்த ரேலியில் சுற்றுறது தான் அதோட மன உலகமாக இருக்கும். இந்த பாகுபாடை நீங்கள் கவனிக்கணும். இந்த பாகுபாடு எங்கேருந்து துவங்குது? அதாவது குழந்தைக்கு அவங்க வாங்கி கொடுக்குறது, ஆனால் குழந்தை வந்து அதுக்கு சம்மந்தமில்லாத ஏதோ ஒரு பெரிய செருப்பை போட்டு நடக்கிறது, இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா தத்தக்கா புத்தக்கா நடக்கிறது. இது என்ன அப்படின்னா, அது அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிற குழந்தைமையை தாண்டின அந்த குழந்தையோட ஒரு விஷயம். அது மாதிரி ஒரு கவிஞனுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தையாக மாறுற அந்த குழந்தைமையோட அவன் உறவாடுற ஒரு விஷயந்தான் ஒரு கவித்துவம்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். கவிதை எப்படி இருக்கணும் மனநிலைன்னு சொல்லும் போது அதையும் ஒரு கவித்துவமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த சிந்தனை அப்படிங்கிறது என்ன? சிந்தனை வளம் ஒரு கவிஞனுக்கு எவ்வளோ தூரம் இருக்கணும்? அதை எவ்வளோ தூரம் அவனோட படைப்பில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அமையும்? சிந்தனை வளம்ன்றது மேடம், அதாவது அறிவுங்கிறதுனால இந்த உலகத்தில் எதையுமே செய்ய முடியாது. அது இன்றைக்கி நிறையா வளர்ந்துருக்கு. அது தேவையே கிடையாது. அது தேவையே கிடையாது. உணர்வு தான் தேவை. இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு இலக்கியம் தான் அதை கொடுக்க முடியும். நிச்சயமாக மற்ற பாடத்திட்டங்களில் மற்ற எல்லா பகுதிகளில் இருந்தும் நிறைய அறிவுக்கு வளம் சேர்க்கறது மாதிரியான நிறைய பங்கீடுகள் நிறைய இருக்குது. ஆனால் இலக்கியத்தில் மட்டும்தான் உணர்வுக்கு வளம் சேர்க்குற மாதிரி விஷயம் இருக்குது. இன்றைக்கி நிறைய மன அழுத்தத்துக்கு உட்படுறது, நிறைய ஒரு மாதிரி மன அழுத்தம், ஏதோ ஒரு வேலையோட பளு, சூழல், இதெல்லாம் நிறைய பரவலான ஒரு தலைப்பாக உருமாறிடுச்சு. ஆனால் அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இன்றைக்கி இலக்கியத்தோட ஒரு தலைவாசல் கதவை எந்த இளைஞன் தட்டுறான், எந்த இளம்பெண் தட்டுறா? நிச்சயமாக கிடையாது. அந்த கதவுகள் நிச்சயம் விவிலியத்தோட முக்கியமான வார்த்தையில் தட்டுங்கள் திறக்கப்படும்னு ஒரு வார்த்தை இருக்கிறது மாதிரி அந்த கதவை ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம்பெண்ணும் கண்டிப்பாக தட்டணும். அந்த இலக்கியத்துக்குள்ளே நுழைஞ்சு தனக்குள்ளே இருக்கிற மனுஷனை தான் கண்டடைஞ்ச அந்த மனுஷனை வெளியே கொண்டு வர்ற ஒரு வாசிப்பு அனுபவத்தை அவன் அடையணும். அந்த பேரானந்தம்ங்கிறது இருக்குது பாருங்கள், அதை அடைஞ்சாதான் இந்த மற்ற விஷயங்கள் நான் சொன்ன பாருங்கள், இந்த தலைமுறை சந்திக்கிற மிகப்பெரிய மன நெருக்கடி இதில் இருந்தெல்லாம் மீள முடியும். அதனால் இலக்கியத்துக்குள்ளே நிறைய கிளாசிஃபிகேஷன், நிறைய பிரிவுகள் உள்ள, நிறைய உட்தலைப்புகள் உள்ள நிறைய பாடத்திட்டங்கள் நம் சமூக அமைப்பில் உருவாகணும். நிறைய இதை குழந்தைகளோட பள்ளிகள்லேருந்து கல்லூரியில் இருக்கிற எல்லா பாடசாலைகள்லையும் ரொம்ப விரிவாக கொண்டு போகணும். இனி வரும் காலங்களில் நிச்சயம் வெளிநாடுகள்லாம் கதை சொல்லிகளுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்குது. அந்த கதை சொல்லிகளுக்கான ஒரு மதிப்பை நம்ம பாடத்திட்டம் இன்னும் உணராமே இருக்குது. அதாவது அப்படியே புத்தகத்தை தலையை பிளந்து புத்தகத்தை உள்ளே வச்சு தச்சு திரும்ப வெளியில் ஒரு 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 ப்ராடக்டாக தான் ஒரு நிறுவனம் ஒரு குழந்தைய உள்ளே அனுப்பி ஒரு இளைஞனாக வெளியில் கொடுக்குது. ஆனால் அவன் ஒரு ப்ராடக்ட் கிடையாது.
அவன் வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய சாலை அமைப்பே அப்படி தான் இருக்குது. நம்மளுடைய சாலை அமைப்புங்கிறதே பாதசாரிகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு சாலை அமைப்பு தான் இருக்குது. வாகனங்களுக்கும் இருசக்கர வாகனங்களுக்கும் மிதிவண்டிகளுக்கு கூட இடம் இல்லை. மிதிவண்டிகள் இன்றைக்கி இல்லை, ஆனால் மிதிவண்டிகள்லாம் வர காலம் உருவாயிரும் கண்டிப்பாக. நிச்சயமாக பாதசாரிகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு சாலை அமைப்பு, தன் நிலப்பரப்பை மறந்து போகிறதான ஒரு வாழ்வு அமைப்பு, தான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியாத ஒரு பாடத்திட்டம், ஏதோ ஒரு கால்குலேஷன், ஏதோ ஒரு சூத்திரம் யாரோ வகுத்துது, இதை அப்படியே கண்மூடித்தனமாக அப்படியே பின்தொடர்கிற ஒரு இடமா தான் அது இருக்குது. அதனால் நீங்கள் முதல்ல என்கிட்ட கேட்ட கேள்வி, சிந்தனைங்கிறது வந்து வேறு மேடம், அது சிந்தனைங்கிறது ஒரு வேறு விஷயம். ஆனால் உணர்வுங்கிறது வந்து இதெல்லாம் பெற்றுக்கொள்கிற ஒரு சிலபஸ் குழந்தைகிட்ட இருந்தே வரணும். அந்த சிலபஸை ஒரு டீம் நல்லா உருவாக்கணும். அந்த டீம்கிட்ட வந்து சிந்தனையை தாண்டி உணர்வு தளங்களுக்குள்ள நிறைய இடம் இருக்கிற ஒரு வாய்ப்பு உருவாகணும். அதை விட்டு ஆக்சுவலாக நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம். அதை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். அதான் நம்மளுக்கு தேவை வந்து குழந்தையோட மற்ற எந்த விஷயமும் கிடையாது, ஒரு இளைஞனோட விஷயம் எதுவும் கிடையாது, ப்ராடக்ட் அவ்வளோதான். உள்ளே இருக்கிற உணவு முக்கியம் கிடையாது, வெளியில் அதை பேக் பண்ணியிருக்க விஷயம், அதுக்கு மேலே போட்டிருக்க ஒரு பாலித்தீன் சீட்டு, ஒரு லேமினேட்டட் சீட், இதுதான் முக்கியம். உள்ளே இருக்கிற உணவு வந்து கெட்டு போயிருந்தாலும் உண்ண தயாராக இருக்கும். இப்போ நம்ம இலக்கியங்கள்லாம் பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, வாசிப்பு அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் பற்றி. இன்றைக்கி அதுக்கான ஒரு வாய்ப்பே கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கும். அப்படின்னும் போது வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு படைப்பாளிக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்வீங்க? எந்த மாதிரியான ஒரு வாசிப்பு இப்போ தேவையாக இருக்குது? நான் இப்போ எப்படி படிக்கிறேன்னா மேடம், எனக்கு கொஞ்சம் ஒரு 10 வருஷம் ரைட்டர்ஸ் பிளாக்னே ஒன்று இருக்கும். வெளியே எழுத முடியாத ஒரு காலகட்டம் இருக்கும். சமீபத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற வண்ணதாசன் வரும்போது அவங்கள சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ இந்த ரைட்டர்ஸ் பிளாக் அப்படிங்கிறத பற்றி அவங்கள்ட்ட பேசினேன். அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, அது தானாக வரும், ஒரு குழந்தை தூங்கி இப்படி எந்திரிச்சிடும்ல, அது மாதிரி தான், அது நல்ல விஷயந்தான் அது அப்படின்னாங்க. அது நல்ல விஷயந்தான் ஒரு விதத்தில். இப்போ வாசிப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது இப்போ என்னுடைய பிரிவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அசோகமித்திரன் அப்படின்னு எடுத்தோம்னா அதே ட்ராக்கில் அப்படியே அவர் எழுதின எல்லாத்தையும் வாசித்து முடிச்சிடணும். தி ஜானகிராமன் எடுத்திங்கன்னா மோகமுல்லேருந்து அப்படியே எல்லாமே அந்த ட்ராக்கில் எல்லாத்தையும் வாசித்து முடிச்சிடணும். இது மாதிரி ஒரு எழுத்தாளன் அவனுடைய நிலப்பரப்பு, அவனுடைய தொன்மம், அவனோட வரைபடம், இதை அப்படியே வாசிக்கும்போது அவன் நம்ம முழுமையாக அப்படியே நமக்குள்ளே இறங்கிடுறான். அப்படியே எல்லாத்தையும் வாழ்க்கையோட ஒரு வெற்றி தோல்விகளை ஒரு தெருவை கடந்து போகிற மாதிரி கடந்து போகிற ஒரு வித்தையை வந்து ஒரு நொடியில் வாசிப்பு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுது. அதை மட்டும் நம்ம கைக்கூடி பிடிச்சிட்டோம்னா ரொம்ப சுலபமான விஷயமாக தான் எல்லாமே எனக்கு இருக்குது. வாசிப்பு இன்னைக்கு எவ்வளோ தூரம் இந்த மக்கள் மத்தியில் இப்போ இருக்குன்னு சொல்லுவீங்க? நிச்சயமாக இருக்குது மேடம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை வந்து நான் எதிர்மறையாக எதையுமே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லலை, நிச்சயமாக ஒரு இதோட சாத்தியத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பழைய காலங்களில் வந்து அப்படியே பைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ பைண்டிங்னு வரும்போதே உங்கள் மனசுக்குள்ளே பொன்னியின் செல்வன் வரும். என் மனசுக்குள்ளே வந்து எங்கள் மாமா ஒருத்தவங்க வந்து சின்ன சின்ன ஜோக்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணி ஒட்டி வச்சுருப்பாங்க. விகடனில் வந்தது, அதில் வந்து இதெல்லாம் அப்படியே வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கார்ட்டூன்லாம் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். சில கார்ட்டூன்ஸை கத்தரிச்சு அப்படி ஒட்டி வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் வரைக்கும் கூட சில வீடுகளுக்குள்ளே போகும்போது அதை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஆபிரகாம் பண்டிதரோட கர்ணாம்பர சாகரம் சேகரிக்கப்பட்ட வீட்டிலையே வந்து சாதாரணமாக பொன்னியின் செல்வனும் ஒரு அந்த ரேலியில் அந்த ரேக்கில் இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். இந்த வாசிப்பு அனுபவங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து விட்டு போயிடுச்சு, அதை நம்ம பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் நம்மளோட மரபில் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பை போல் ஒரு புத்தகமும் படைப்புகளும் நம்ம கண்முன்னே நிற்கிது. நான் முதல்ல சொன்னேன்ல, அப்படி தூங்குற மாதிரி தான், குழந்தை தூங்குற மாதிரி தான். எப்போ வேணாலும் டக்குன்னு முடிச்சுக்கோ, எந்த புத்தகம் டக்குன்னு எடுத்துடலாம். அதை நம்ம எடுத்துட்டோம்னா நிச்சயமாக நம்மளை அதை வைக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி வாசிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயம் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. புத்தக சந்தைன்னு ஒன்று உருவாகிட்டு தான் இருக்குது. நிறைய இப்போ பொயிட்ரியை விரும்பி படிக்கணுங்கிறவங்க பொயிட்ரியை படிக்கிறாங்க. நாவல் வாசிப்புங்கிறது நிறையா உருவாயிருச்சு. நாவல்கள் வந்து நிறைய பக்கங்களாக நிறைய அண்மையில் கூட என்னுடைய பதிப்பகத்திலேருந்து சிஎம் முத்துவுடைய மிராசுங்கிற நாவல் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு கால தஞ்சை வரலாறு அவர் எழுதியிருக்காரு. அந்த நாவலை வந்து இப்போ பதிப்பிச்சிட்ருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கங்களுக்கு நெருங்கி அந்த நாவல் வருது.
இப்போ இவ்வளோ பெரிய நாவல், ஒரு தலையணை நாவலுங்கிற ஒரு இது உருவாயிருச்சு, இதெல்லாம் யார் வாசிக்கிறா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நம்மளுக்கு அவ்வளோ வாழ்க்கை இருக்குது, நம்ம அவ்வளோ இதை சுமந்துருக்கோம், நம்ம பின்னணி அவ்வளோ பலமானது. ஒரு அயல்நாட்டுக்காரர்களுடைய பின்னணியை விட ஒரு தமிழனோட பின்னணி வந்து மிக பலமானது. அது வந்து அது ஒரு வாசம், அது வந்து ஒரு பெரிய அழகான ஸ்மெல். அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தவற விடுறோம். ஆனால் ஏதோ எங்கேயோ இருக்கிற ஒரு இனங்கானாத ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ரைட்டராக எவனோ ஒருத்தன் வந்து அதை லேசாக அதை ஸ்மெல் பண்ணி ஏதோ ஒரு அத்தியாயமாக வந்து ஒரு தலைமுறையை எழுதி முடிகிறான். அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் அந்த இடத்துல அவனுக்கான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கலைனாலும், அதை வாசிக்கலைனாலும், நிச்சயமாக காலம் வந்து நிச்சயம் பொது வெளியில் அந்த படைப்பை உழவ விடும். அதை வாசிக்கிறதுக்கான கட்டாயத்தை காலம் உருவாக்கும். காலத்தால் முன்னிறுத்தப்படுகிற இலக்கியங்கிறது நிச்சயமாக அடையாளப்படுத்தப்படும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் சரியான காலத்தில் சரியான நபர்களால் சரியான இலக்கியமும் சரியான சில விஷயங்களும் எனக்கு இது நாள் வரைக்கும் கிடைச்சிட்ருக்காதவே நான் நினைக்கிறேன். அது வேற நம்ம அதிர்ஷ்டசாலின்னு நம்மள சொல்லிக்கணும். ஆமாம் ஆமாம். உங்களுடைய படைப்புகள் அப்படின்னு வரும்போது நீங்கள் 6 தொகுப்பா இது வெளிவந்து? எனக்கு இது வந்து 4 தொகுதி கவிதை 4 தொகுதிகள். இப்போ இந்த கவிதை வடிவம் உங்களுக்கான ஒரு தனித்துவம் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு ஓட்டத்தில் இருக்கும் உங்களுடைய படைப்பு? எனக்கு ஒரு கவிஞனுக்கு தேவையான ஒரு முக்கியமான அம்சமான ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் மேடம். ஒரு கவிஞன் வந்து துன்பங்களை கொண்டாடணும், நிச்சயமாக தன்னோட நிலப்பரப்பை தெரிஞ்சிருக்கணும். நவீனம் அப்படிங்கிற பேர்லையோ மொழி அப்படிங்கிற முகமுடிக்குள்ளேயோ இனி எவனுமே ஒழிய முடியாது. நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வந்தாகணும். மிக நேரடியாக சொல்லப்போனால் மெட்டஃபார், படிமம், இமேஜ், கற்பனை, இதை தாண்டி ஒரு கவிதை வந்து ஏதோ ஒன்று தேடுது. அது நேரடியான பல பாதைகளை வச்சுருந்தாலும் சில ரகசியமான பாதைகள் கவிதைகளுக்கு தேவைப்படுது. ஏன்னா ரகசியமான பாதைகளில் தான் நம்மளுக்குமே சில ஒரு ஆசையும் இருக்குது. அந்த ரகசியமான பாதைக்குள்ளே தான் ஒரு புதிர்த்தன்மையும் ஒரு சித்திரத்தன்மையும் இருக்கும். அது வந்து நிச்சயமாக ஒரு கவிஞனுக்கு தேவையான ஒரு விஷயமாகப்படுது. தன்னோட கதையாடலை, தன்னோட வம்சாவளியை, தன்னோட நிலப்பரப்பை, தன்னோட மொழியை, தன்னோட கற்பனையை, முக்கியமாக தன்னோட கற்பனைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்மளுக்கு நிறையவே இருக்குது. நம்ம சூழலில் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அதை உணர்ந்திருக்கிற சில விஷயங்களை மட்டுமே கவிதையாக நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒரு கவிதையை இப்போ வாசித்தா உங்களுக்கு அது புரியும்னு படுது. இன்னொரு விஷயம் வந்து கலைக்கும் வாழ்க்கைக்கும் அடிப்படையான தேவை வந்து ஒரு அங்கத உணர்வு இருக்கணும் மேடம். எதையுமே லைஃப்பில் வந்து ஒரு நகைச்சுவை தன்மையோட ஹியூமராக அப்படியே கடந்து போகிற ஒரு தன்மை இருக்கணும். எதையுமே ரொம்ப பிடிச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது இல்லாமல் அது வந்து கவிதைக்குள்ளே வருகிற ஒரு அங்கதன்மையாக இருக்கணும். அப்படிங்கிறது மாதிரி தான் லைஃப்குள்ளே இருக்கணும் மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஒரு அழகான வார்த்தையை நம்பி எந்த ஒரு கவிதைக்குள்ளேயும் யாரும் ஒளிஞ்சிடவும் முடியாது. அதனால் தன்னோட கவிதையை வரைதல் அப்படிங்கிறது, தன்னோட கவிதையை எழுதுதல் என்பது தன்னோட நிலப்பரப்பை வந்து வரைதல்ங்கிறதுக்கு சமமானது தான். ஒரு ஓவியன், ஒரு கவிஞன், ஒரு சிறுகதையாளன், ஒரு கதை சொல்லி இவங்களோட ஒட்டுமொத்தமான மன பிம்பங்களை சுமந்து தான் ஒரு கவிதைக்குள்ளே ஒருத்தன் நகர முடியும். என்னோட கவிதையில் ஒன்று உங்களுக்கு வாசிக்கிறேன். இது என்னுடைய அம்மாவை பற்றி நான் எழுதின கவிதை. அண்மையில் அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க பேரில் தான் நான் எழுதிட்டுருக்கேன். தலைப்பே அம்மா தான். அம்மா, எனது 2 கண்களைப் போல அம்மாவை பற்றி என்னிடம் 2 கவிதைகள் இருக்கின்றன. கண்களில் ஈரம் கசிகின்ற பிரியம், அவர்களது இமைகளில்தான் நாங்கள் வசிக்கிறோம். அம்மாவை பற்றிய எனது முதற்கவிதை அவரது கண்களை பற்றியது. கண்களில் மொழி வியாபித்திருக்கும் பிராய நாட்களில் அந்த ஒரு மொழியை மட்டுமே நாங்கள் அறிவோம். அது ஒரு கூட்டைப் போல இருக்கும். அழகான அந்த கூட்டுக்குள் தான் எங்கள் விளையாட்டுகள் இருந்தன. பயமும் பதற்றமும் மிகுந்திருந்த அக்கூடு எல்லா பருவநிலைகளிலும் எங்களை காத்தது. காப்பாற்றுவது, அரவணைப்பது என்ற ஒன்றை தவிர வேறென்றும் அறியாதது. நாட்கள் செல்ல செல்ல என்றாலும் அக்கூடு தனது வெப்பத்தையும் குளிரையும் தோன்றிய நாள் தொட்டு எப்போதும் ஒரே சீராய் வைத்திருக்கிறது.
வெப்பம் வேண்டுமெனில் வெப்பத்தையும், குளிர் வேண்டுமெனில் குளிரையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆயுதங்கள், வார்த்தைகள், சுணக்கங்கள் தீண்டும்போது அக்கூடு அரண். நடுங்கும் விரல்களும் ஒடுங்கிய கண்களும் எனினும் நாங்கள் வசித்து கொண்டிருக்கும் அந்த இமைகள்தான் கடலலை சுறாக்களோடும் கதை சொல்லிகளோடும் எங்களுக்கு உறவாட கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அம்மாவை பற்றிய எனது 2ஆம் கவிதை அவரது இருதயம் பற்றியது. எங்களுக்கெனவே அது துடிக்கிறது. எங்கள் திசைகள் வெவ்வேறானவையாயினும் வனாந்திரத்தில் அலைகிற பயணியின் தாகத்திற்கு நீர்ச்சொட்டுகளை வற்றாமல் கொடுத்து கொண்டிருக்கின்ற துடிப்பது. ஒவ்வொரு மழை நாளிலும் அது ஒரு இசையாக மாறிவிடுகிறது. முதிர் பருவங்களை நாங்கள் அடைந்திருந்தாலும் இருதயத்திற்கு தெரிந்த ஒரே இசை தாலாட்டு மட்டுமே. இரவில் நாங்கள் உறங்க வேண்டுமென தனது பண்களை நட்சத்திரங்களிடம் கொடுத்திருக்கிறது. வானத்தின் முதிய நாட்களில் எங்கள் திசைகளை அறிந்தபடிக்கு எங்களுக்கெனவே துடிக்கிறது. அறுபடா வாத்திய கருவிகளோடு எங்களையே இசைக்கிறது, எங்களுக்காகவே ஜெபிக்கிறது. யதார்த்தமான விஷயங்கள் நம்ம என்ன மாதிரியான ஒரு நினைப்பில் அதை உள்வாங்குறோம், பார்க்குறோம், அதை அப்படியே படைப்பில் கொண்டு வரும்போது எல்லோரும் ரசிக்கக்கூடிய வகையில் அந்த ஒரு படைப்பு அமையுது. இப்போது ஒரு கவிதை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம எண்ண ஓட்டத்தில் தோன்ற பல விஷயங்களை கற்பனை வளத்தோடு நம்ம படைக்கிறோம். நம்ம இந்த சமூகத்தை ஒரு கவிஞன் எப்படி பார்க்குறான், எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் படைப்பில் கொண்டு வரணும்னு அவன் நினைக்கிறான்? சமூக அக்கறைங்கிறது ஒரு படைப்புக்கு ரொம்ப முக்கியமானது மேடம். ஆனால் சமூக அக்கறைங்கிறதுல ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு சமூக அக்கறை மட்டுமே சார்ந்த ஒரு சொல்லாடலை வச்சு தன்னோட கவிதையை அவன் முதன்மைப்படுத்திட முடியாது. ஏன்னா கலை அப்படிங்கிற ஒரு இடத்த அவன் பிடிச்சிருக்கணும். அதுதான் ஒரு சன நேரத்தில் தோன்றி சன நேரத்தில் ஒரு மறைகிற ஒரு இடம் தான் அது. அந்த இடத்த பிடிச்சிருக்கணும். அந்த இடத்த பிடிக்கிறவனுக்கு சமூக அக்கறைங்கிறது இயல்பாகவே இருக்கும். இயல்பாக இருந்தால் தான் அதை அவன் பிடிக்க முடியும். அதனால் சமூக அக்கறை கவிதை இதுக்கெல்லாம் ரொம்ப நேரடியாக ரொம்ப பிரைமரியாக தொடர்புபடுத்தி பார்க்க முடியாது. நிச்சயமாக அது சமூக அக்கறையோடு தான் ஒருத்தன் ஒரு அத்தன்டிக்கான ஒரு போய்ட்டாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைஞனாக உருவாக முடியும். ஒரு படைப்பாளிக்கு வாசிப்போட முக்கியத்துவம் பற்றி சொன்னீங்க. இன்றைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட 2 பேர்களை நம்ம சொல்லணும் அப்படின்னா அசோகமித்ரன் அவர்களை சொன்னீங்க, தி ஜானகிராமன் பற்றி சொன்னீங்க. 2 பேர் இப்போது இவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு முத்திரை இருக்குது. ஒரு சாண்டில்யன் ஆகட்டும், இந்த நம்ம இன்னைக்கு இருக்கிற இலக்கியம் படைப்பாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரை. ஜெயகாந்தன்னா இப்படி எழுதுவாங்கன்னு இன்னைக்கு நிறைய பேர் உருவாக்குறாங்க. பட் எந்த மாதிரியான ஒரு அடையாளத்தோடு இப்போ போயிட்டுருக்கு? இப்போ இலக்கிய அடையாளம்ங்கிறது நிறைய நல்லா இருக்குது மேடம். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாடர்ன் போயிட்டு நவீன கவிதைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் அதோட இயங்குதளத்தில் இருக்காங்க. இன்றைக்கி நவீன கவிதைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ராணி திலக் எழுதுகிறாரு, ஸ்ரீநேசன் எழுதுகிறாரு, நம்ம ஐயப்ப மாதவன் எழுதுகிறாரு, ஸ்ரீசங்கர் எழுதுகிறாரு, லட்சுமி முனிவண்ணன் எழுதுகிறாரு. நிறைய நவீன கவிஞர்கள் நிறைய பல திசைகளில் நிறைய அவங்களோட விஷயங்கள் நிறையா வெளிவந்துட்டுருக்கு. அதோட தாக்கங்களால் அடுத்த இடம் அப்படின்றது உருவாகுதா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை நோக்கி போகிற ஒரு இடம் உருவாகணும். இப்போ முன்ன மாதிரியான ஒரு சூழல் கிடையாது. முன்ன ஒரு பாப்புலர் ரைட்டரு, பாப்புலரான ஆள், இவர் எழுதுறது எல்லாமே இப்படி டிக்கெட் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான இடம்லாம் கிடையாது. இப்போ புதுசாக இளைஞர்கள் நிறைய பெண்கள் நிறையா இழுத்துக்கு வர்றாங்க. நிறையா வேறு மாதிரி இருக்குது. அதனால் நாம் தான் தேடி நாம் என்ன ஒரு ரைட்டர் முன்னாடி வேறு ரைட்டர் இமேஜ் அப்படி வேறு, அது வேறு. இப்போ தான் அடைஞ்ச ஒரு உணர்ச்சியோட அதே உயரத்தில் தன்னோட வாசகனையும் உட்கார வைக்கணுங்கிற ஒரு பேராசையோட நிறையா இளம் படைப்பாளிகள் நிறையா வந்துட்டாங்க. அவங்கள நாம் தான் போய் வாசிக்கணும், நாம் தான் தேடணும். பழைய அந்த ரேக்குள்ளே இருக்க பைண்டுக்குள்ளேயே நம்ம இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிற ஆட்கள் யார், இப்போ இருக்கிற மாடர்ன் லிட்ரேச்சருக்குள்ள போய்ட்டில் யார் வர்றா, நாவலில் யார் வரா, ஷார்ட் ஸ்டோரியில் யார். ஷார்ட் ஸ்டோரின்னு எடுக்கும்போது இன்றைக்கி ஷார்ட் ஸ்டோரி எழுத வரவங்களே ரொம்ப கம்மியாயிட்டாங்க. சிறுகதைங்கிறதே கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு அழிந்து போகிற ஒரு இலக்கியமாக ஆயிடுச்சு அது. ஆனால் ஒரு 2 சிறுகதை எழுதினோடனே அடுத்து தன்னோட படைப்பெல்லாம் நாவலுக்குள்ளே போகுதுன்னு சொல்கிற ஒரு இடமாவும் உருவாகிடுச்சு. இந்த நிலையெல்லாம் மாறும், கண்டிப்பாக மாறும். ஏன்னு கேட்டிங்கன்னா சிறுகதைகளில் இருந்தால் நாங்களாம் 1987 1987 தமிழ் ஷார்ட் ஸ்டோரிஸில் இருந்தால் நாங்களாம் உண்மையாகவே
இதுக்குள்ளே வந்தோம். கல்லூரியில் படிக்கும்போது சுருதின்ற ஒரு பத்திரிகை நடத்துகிற ஒரு உத்தியோகத்தை இதுதான் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் உருவானுச்சு. அப்போயே ஒரு டீம் இருந்துச்சு. ஒரு நகரத்துலேயோ எங்கேயோ ஒரு கல்லூரியிலையோ வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய, வித்தியாசமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டம் இருந்தால் அதுக்கு பின்புலத்தில் ஒரு மனுஷன் நிச்சயம் இருப்பான். அவன் ஒரு பெரிய ஆளுமையான ஆளாக இருப்பான். அது மாதிரி எங்களுக்கு எங்கள் கல்லூரி காலங்களில் எங்களுக்கு அப்படி அழகப்பா யூனிவர்சிட்டியில் படித்தேன் நான். அங்கே என்னோடய கல்லூரி காலங்களில் அங்கே முக்கியமான பேராசிரியர்லாம் இருந்தாங்க. அவங்க வெறுமனே ஒரு பழமையே பிடிச்சி தொங்காமல் புதுசான வாசிப்புகளுக்கான கதவுகளை திறந்து விட்டாங்க. பத்திரிகைகள் வாசிக்கிறதுக்கான சுதந்திரம் இருந்தது, நிறைய படிக்கிறதுக்கான அனுபவம் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் சங்கீதம் தொடர்பாகவே எனக்கு நிறைய தமிழாசிரியர்கள் நிறைய விஷயங்கள் அது தொடர்பான புத்தகங்கள்லாம் எனக்கு அந்த காலகட்டத்திலே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போலேருந்தே அந்த மனசுக்குள்ளே நாங்கள் படிக்கிற புத்தகமும் பழகிற நண்பர்களும் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு பிரயத்தனமான ஒரு வேறு மாதிரியான ஒரு இடமா இருக்கும். அதுலேருந்து தான் நிறைய விஷயத்தை அடைஞ்சதாகவும் நான் உணர்கிறேன். கண்டிப்பாக சார். ஒரு படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் ஒரு பத்திரிகையாளராகவும் நீங்கள் செயல்படுறீங்க. இந்த மாதிரியான ஒரு தொகுப்புகள், இந்த மாதிரியான தனித்துவம் வாய்ந்த பல பேருடைய படைப்புகளை நீங்கள் வெளியிடவும் செஞ்சுருக்கீங்க. ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பணிகள் பற்றி சொல்லுங்கள். பத்திரிகையாளரான எனக்கு நாங்கள் கல்லூரி காலங்களில் சிறு பத்திரிகை நடத்தினோம் மேடம். சிறு பத்திரிகை நடத்திருக்க முடியாது, கையெழுத்து பிரதியெல்லாம் நடத்தியிருக்கோம். அது ஒரு ஆசை, அது ஒரு பெரிய, அது நல்ல, அது ஒரு அழகான இன்னும் அம்மா பற்றி சொல்லும்போது உள்ள கவிதையில் இருக்க மாதிரி அது ஒரு கூட்டை போல் இருக்கும். அந்த கூட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருந்தோம். அந்த அழகாக அந்த நாரெல்லாம் வேய்ந்த ஒரு கூடு மாதிரியான அந்த தட்பவெப்ப நிலையை பாதுகாக்கிற ஒரு மிதமான ஒரு இடம் தான் அந்த கையெழுத்து பத்திரிகை நடக்கிறது மனநிலை. அந்த மனநிலையை மீறாமல் அடுத்த இடத்துக்கு அப்படியே வர்றோம். அந்த சுருதின்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 87லேருந்து அது தொடர்ந்து வந்தது. அதுக்கப்புறம் 95, 96 பவளக்குடிங்கிற ஒரு சிற்றிதழ் ஆரம்பிக்கிறேன் நான். பவளக்குடி பத்திரிகையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ஆளுமைகள் எழுதுகிறாங்க. நிறைய வித்தியாசமான விஷயங்கள், கலை இலக்கியம் தொடர்பாக, நிறைய ஃபிக்ஷன் தொடர்பாக நிறைய விஷயங்கள் அதில் பப்ளிஷ் பண்ணுறோம். முக்கியமாக வந்த புத்தகங்களை பற்றியான விமர்சனங்கள் அதெல்லாம் வருது. ஒரு கூடி விவாதித்து அது ஒரு களமாக உருவாகுது. அது ஒரு காலத்தோட அடையாளத்தோடு உள்ள ஒரு பத்திரிகையாக, நிச்சயமாக ஒரு தனித்துவமான பத்திரிகையாக ஏதோ ஒரு காலம் அதுக்கான அடையாளத்தை கொடுக்குன்ற ஒரு பலமான நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு படைப்பாளியாக, ஒரு பத்திரிகையாளராக, படைப்பு அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்குது, இதெல்லாம் தாண்டி கற்பனை, அந்த யதார்த்த உலகத்துக்கு நம்ம உள்ளே வந்தால் மட்டும்தான், அந்த அழகியலோடு சேர்ந்தால் மட்டும்தான் இந்த படைப்பு நல்ல நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கும். அப்படின்னும் போது நீங்கள் எப்படி அதை ஒரு படைப்பாளியாக மாறினீங்க? உங்களோட படைப்புகளில் இருந்த நுணுக்கங்கள்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி. நாள்தோறும் நம் வாழ்க்கையில் சந்திக்கும் பல புதிய செய்திகளையும், நம் மறந்த செய்திகளையும் நம்மிடையே அழகாக அழகு தமிழில் பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 6 மாதங்களுக்கு முன்னால் பூங்கனியன் அவர்கள் எழுதி புத்தகம் ஓர் திறவுகோல் என்னும் ஒரு நூல் வந்திருக்கிறது. மிக சின்ன நூல்தான், ஆனால் மிகப்பெரிய வேலையை அது செய்யக்கூடும். சென்னையில் இருக்கிற பம்மல் பகுதியில் இருக்கிற அமுதம் பதிப்பகம் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. அந்த நூல் புதிதாக எதையும் தன்னுள் கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் புதிதாக பல ஒளியை நமக்குள் ஏற்றக்கூடிய பழைய செய்திகளையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. அது ஒரு சின்ன தொகுப்பு நூல். பூங்கனியன் அவர்கள் அதனை தொகுத்திருக்கிறார். புத்தகங்களை பற்றிய செய்திகளாக மட்டும் தொகுத்திருக்கிறார். புத்தகங்களை பற்றி படித்தவர்கள் சொன்னவை, புத்தகங்களினுடைய சிறப்பு, புத்தகங்களை பற்றிய மேற்கோள்கள், புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும் என்பது, படித்தவர்களினுடைய அனுபவம், இப்படி பல்வேறு செய்திகள் அந்த நூலில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய சாரம் இவ்வளவுதான். புத்தகத்தை படிக்க தூண்டுவது, அவ்வளவுதான் அந்த நூலின் சாரம். அதனுடைய முன்னுரை மிக எளிமையாக ஒரு செய்தியை சொல்லுகிறது. நீங்கள் எப்போதும் புத்தகம் படிக்கிற பழக்கம் உடையவர்கள் என்றால் இந்த நூலை வாங்க வேண்டாம். அப்படித்தான் அதனுடைய முன்னுரை தொடங்குகிறது. இந்த நூலை கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டும் என்று இருக்கிற முன்னுரைகளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே புத்தகம் படிக்கிற பழக்கமுடையவர்களாக இருந்தால் இந்த நூலை வாங்க வேண்டாம். காரணம், இது படிக்க தூண்டுகிற ஒரு இயல்புடைய நூல். அதனால் அப்படி இருந்தாலும்
உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள், பிறகு அவர்கள் படிப்பார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். உண்மைதான், புத்தகம் படிப்பது எவ்வளவு பயனுள்ளது, எந்த புத்தகத்தை யார் யாரிடமிருந்து பெற்றோம் என்பன போன்ற பல புகழ்பெற்றவர்கள் செய்தித்தாள்களில், வார இதழ்களில், நாளேடுகளில், இணையதளங்களில், மேடைகளில் குறிப்பிட்ட வகைகளையெல்லாம் சின்னதாக தொகுத்து இந்த நூலில் அவர் தந்திருக்கிறார். பல்வேறு விதமான செய்திகள், அதாவது சுவடிகள் தொடங்கி இன்றைக்கு நாம் சொல்லுகிற மின் நூல்கள், புக்ஸ் வரைக்கும் அவற்றை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இந்த புக்ஸ், மின் நூல் என்பதை பற்றி மிக அருமையாக சொல்லியிருக்கிற வரிகளை பூங்கணியன் எடுத்து காட்டியிருக்கிறார். ஆயுதம் இல்லாத உலகம் இன்னமும் வரவில்லை, ஆனால் காகிதத்திலிருந்து விடுபட்ட புத்தகங்கள் வந்துவிட்டன. புத்தகம் என்றாலே நமக்கு காகிதங்களில் அச்சடிக்கப்பட்டவை தான். ஆனால் இன்றைக்கு அதனை தாண்டி காகிதமே இல்லாமல் புத்தகங்கள் வந்துவிட்டன, அவைதான் மின் நூல்கள் என்பதை குறிப்பிடுகிறார். பல இடங்களில் அன்டு திஸ் லாஸ்ட் என்கிற புத்தகத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். யாரோ எழுதியதை அவர் தொகுத்திருக்கிறார். அந்த புத்தகத்தை படித்ததற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையே மாறிப்போயிற்று என்று அவர் குறிப்பிடுகிறார். காந்தியாரினுடைய வாழ்க்கையே மாற்றிய ஆற்றல் கொண்ட புத்தகம் அது. கடையனுக்கும் கடை தேற்றம் என்று தமிழிலே அதனை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எனக்கு கூட அந்த வரிகளை படிக்கிற போது இந்த புத்தகத்தை பற்றி நான் பள்ளி மாணவனாக இருக்கிற போதே கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ரஸ்கினினுடைய அந்த அன்டு திஸ் லாஸ்ட் என்கிற புத்தகத்தை இன்று வரையில் நான் முழுமையாக படித்ததில்லை என்பதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வெட்கமாகத்தான் இருந்தது. இந்த சின்ன நூல் அந்த பெரிய புத்தகத்தை தேடி உடனடியாக படித்துவிட வேண்டும், வாங்கிவிட வேண்டும் என்கிற உணர்வை எனக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி பலரையும் படிக்க தூண்டுகிற நூல் என்று இதனை சொல்லலாம். புகழ்பெற்றவர்கள் வாங்கி படித்தால்தான் மற்றவர்களும் படிப்பார்கள். எனவே புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், திரைப்பட கலைஞர்கள், அரசியல்வாதிகள் அவர்கள் தாங்கள் படித்த அனுபவங்களை சொன்னதை சின்னதாக இந்த நூலிலே நூலாசிரியர் தொகுத்திருக்கிறார். இன்றைக்கு அரசியல் கட்சிகளில் புகழ்பெற்ற தலைவர்களாக விளங்குகிறவர்கள், முன்னாள் அமைச்சராக இருந்து மறைந்து போன காளிமுத்து அவர்கள் இன்றைக்கு புகழ்பெற்ற எழுத்தாளராக இருக்கிற எஸ் ராமகிருஷ்ணனுக்கு கொடுத்த நூல் பற்றி எழுத்தாளர் எஸ்ரா குறிப்பிடுகிறார். டாகூரினுடைய த ஸ்ட்ரே பேர்ட்ஸ் என்கிற ஒரு நூலை எனக்கு அன்றைய அமைச்சர் காளிமுத்து அவர்கள் கொடுத்தார். நான் டாகூரினுடைய கீதாஞ்சலியை படித்திருக்கிறேன். ஆனால் அதனை காட்டிலும் இந்த ஸ்ட்ரே பேர்ட்ஸ், வழி தப்பிய பறவைகள் என்று சொல்லலாம், இந்த புத்தகம் எனக்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திற்று என்று எஸ்ரா கூறுகிறார். நமக்கும் அதை படிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. சின்ன கவிதைகள், உண்மையில் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நூல்தான் அது. அதுபோல ஜெயகாந்தனின் நூலை பற்றி இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களில் ஒருவரான இல கணேசன் குறிப்பிடுகிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள், அந்த நாவல் படித்த தாக்கம் எனக்குள் இன்னமும் மீதம் இருக்கிறது. எப்போதாவது மழை கொட்டுகிற நாளில் ஏதேனும் ஒரு பேருந்து நிலையத்தை கடந்து போனால் அங்கே நனைந்து கொண்டு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தால், இவளுக்கும் கங்காவைப் போல எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று நெஞ்சம் சொல்லுகிறது என்று அவர் குறிப்பிடும்போது எழுத்துகளுக்கு இருக்கிற அழுத்தம் நமக்கு புரிகிறது. அதுபோலவே நடிகர்கள் சிவகுமார், சத்யராஜ், திரைப்பட இயக்குனர் சசிகுமார் இவர்களெல்லாம் புத்தகங்களை பற்றி தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மிக சின்னதாக எங்கோ சொல்லியிருப்பதை எடுத்து இந்த நூலில் இவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். திரைப்பட நடிகராக இருக்கிற பார்த்திபன் தன்னை வாதித்த ஒரு பெரிய நூல் எது என்பதை சொல்லுகிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. நாம் திரைப்படத்துறையில் இருக்கிறார்கள், அவர்கள் புத்தகங்களோடு எவ்வளவு நெருக்கமாக இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் அவர்கள் துறை சார்ந்த நூல்களில் அவர்களுக்கு நாட்டம் இருக்கும் என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் நடிகர் பார்த்திபன் சொல்லியிருக்கிறார், எனக்குள் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய நூல் C.A. பாலன் அவர்கள் எழுதிய தூக்கு மரத்தண்ட நிழலில் என்பதுதான். தூக்கு மரத்தின் நிழலில் என்று அது தமிழிலும் மலையாளத்திலிருந்து வந்திருக்கிறது. தூக்கு தண்டனை கைதியாக இருந்து தூக்கில் போடுவதற்கு சில நாள்களுக்கு முன்னால் விடுதலையாகி வெளியே வந்தவர் C.A. பாலன். அவர் எழுதியிருக்கிற அந்த தூக்கு மரத்தின் நிழலில் என்பது ஒரு மிக அரிய நூல், அனைவரும் படிக்க வேண்டிய நூல். அந்த நூல்தான்
தனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்று நடிகர் பார்த்திபன் கூறுகிறார். இப்படி பல்வேறு விதமான நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நூல்களை பற்றியெல்லாம் சுவையான செய்திகள் அதிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. வெறும் தமிழ் எழுத்துகள் என்று இல்லாமல் ஆங்கிலத்தில் இருக்கிற எழுத்தாளர்கள் சிலரை பற்றிய குறிப்புகளும் அந்த நூலின் கடைசி பகுதியில் இருக்கிறது. சிட்னி ஷெல்டன், ஃப்ரெட்ரிக் ஃபோர்ஷித், தஸ்லிமா நஸ்ரின், லாரி காலின்ஸ் போன்றவர்கள் அவர்கள் எழுதியிருக்கிற சில நூல்கள். ஃப்ரெட்ரிக் ஃபோர்ஷித் என்றால் அவர் எழுதிய த டே ஆஃப் த ஜக்கால் என்பதுதான் உலக புகழ்பெற்ற நாவலாக மலர்ந்து பிறகு திரைப்படமாகவும் வந்தது என்பதை நாம் அறிவோம். எனவே இப்படி உலக அளவிலான எழுத்தாளர்களை பற்றியும் அந்த புத்தகம் குறிக்கிறது. எனவே அது உண்மையிலேயே நம் அறிவுக்கான ஒரு திறவுகோல் தான். புத்தகம் ஒரு திறவுகோல் என்னும் நூல் கண்டிப்பாக படிக்கப்பட வேண்டிய புத்தகமாக இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் என்ன சட்டத்திட்டங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிறது காதல். என்ன காதல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தானே, எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம். இந்த காதல்னால் இன்றைக்கு இளம் பெண்கள் எப்படி தங்களது வாழ்க்கையை சீரழித்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட பேசணும்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்க பள்ளியில் படிக்கிற பொழுதே தன்னுடைய சக மாணவன் ஒருவரை விரும்பினதாகவும் அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு காதல் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நான் பழகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இல்லை அவன் கம்பல் பண்ணி நீ வரலன்னா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். சரிம்மா, எங்கே போய் கல்யாணம் பண்ணினீங்க? அங்கே வடபழனி முருகன் கோவிலில் அங்கே தான் மேடம் கல்யாணம் பண்ணணும். வடபழனி முருகன் கோவிலில் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரசீது கொடுத்துருப்பாங்களே. மேடம் நாங்கள் ரசீதெல்லாம் நாங்கள் கட்டணம் கட்டி கல்யாணம் பண்ணுறதுக்கான முறையான ரசீது எதுவுமே பெறல. அப்புறம் எப்படி வடபழனியில் உன்னை அலோவ் பண்ணாங்க அந்த கோவிலில் அப்படின்னு கேட்டால், இல்லை வடபழனி முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த இடத்துல யாருமே இல்லை, அங்கே நின்று நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாப்புல. சரி, அது கல்யாணம் பண்ணதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே, என்ன பண்ணீங்க? இல்லைம்மா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், இதை பாருங்கள், நாங்கள் பதிவு பண்ணதுக்கானது இது. சரி, அதான் பதிவு பண்ணிட்டீங்கல்ல, 2 பேரும் வாழ வேண்டியது தானே, இப்போ எதுக்கு வந்திருக்கிறீங்க? இல்லை, எனக்கு அந்த பையன் மேலே இப்போ விருப்பம் இல்லை, அவன் சரியான பையனா தெரியலை, எனக்கு அந்த பையன் பார்த்தா ஒரு கணவராகவே ஏற்றுக்கவே முடியலை அவனை, அதனால் என்னால் அவனோட வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் கல்யாணம் எப்போ பண்ணினீங்க? ஸ்கூலில் படிக்கும்போதா இல்லை காலேஜில் படிக்கும்போதா அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கும்போதே நான் கல்யாணம் பண்ணேன்னு. ஆமாம், உங்களுக்கு இந்தியாவில் தானே பிறந்திருக்கீங்க, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம், தெரியும் மேடம். என்ன வயசு? 18 வயசு. ஆமாம், 18 வயசு. ஸ்கூலில் படிக்கும்போது உங்களுக்கு என்ன வயசு? 17 வயசு. அப்புறம் எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணினீங்க? அந்த கல்யாணம் செல்லாது தெரியுமா? தெரியாது மேடம். ஆனால் நாங்கள் என்னை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே ஒருத்தர் நான் எல்லாம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னார், அதை வச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இதுதான் நடந்தது. இப்போ அந்த பொண்ணு அதிலிருந்து விலகி வரணும்னு நினைக்கிறாங்க. சம்டைம்ஸ் பசங்க கூட என்ன நினைப்பாங்க, ரொம்ப ஒரு இன்ஃபேச்சுவேஷனை நம்ம லவ்னு நினச்சிட்டோம், ஒரு மன கிளர்ச்சியை, மன ஈடுபாட்டை, உடல் ஈடுபாட்டை, இதை நம்ம எப்படின்னு நினச்சிட்டோம், விலகி போகலாம் அப்படின்னு நினைக்கிறது கூட உண்டு. அப்போ அடிப்படையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், திருமணத்துக்கான வயசு என்ன? ஆட்டோவில் போகும்போது போடுறாங்க, ஆனால் பெண்ணுக்கு வயது 21 இருக்க வேணும், ஆணுக்கு 23 இருக்கணும். சில ஆட்டோவில், சிலதில் 18, 21, சிலதில் வேறு அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ, ஆட்டோ தத்துவம் 333ங்கிற மாதிரி அது ஒரு வயசை அங்கே போட்டுடுறாங்க. நான் ஆட்டோக்களை குறை சொல்கிறதுக்காக இல்லை, இந்த நாட்டில் கல்யாணம் பண்ணுறதுக்கான வயசு என்னன்னு தெரிஞ்சுக்காமலே இந்த ஆட்டோ டிரைவர்கள் கூட இருக்கிறாங்களேன்னு நான் நினச்சிக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். இப்போ என்னென்னா, ஒரு இந்திய சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியாகிருக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு. பூர்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அவளுக்கு பண்ணுகிற கல்யாணம் செல்லுபடியாகிற கல்யாணம். ஆனால் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி தருமபுரி, கிருஷ்ணகிரி
அதை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர், ஆற்காடு அந்த மாதிரியான மாவட்டங்களில் பொண்ணு வந்து பூ பெய்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், வயசுக்கு வந்துட்டா இம்மீடியட்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த மாதமே அடுத்த வருஷமே அது கல்யாணம் நடந்துடும். நான் கூட கேட்டேன், என்ன பொண்ணு பூ படைஞ்சா இவ்வளோ பெரிய போஸ்டர்லாம் அடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ரெடியாக இருக்குது கல்யாணத்துக்கு அப்படின்னு ஜனங்களுக்கு சொல்கிறதுக்காகத்தான் இந்த போஸ்டரையே நாங்கள் வைக்கிறோன்னு. ஆமாம், கல்யாணம் பண்ண உடனே இருக்கேன், அவளுக்கு என்ன பக்குவம் இருக்கும், மனப்பக்குவம் இருக்குமா, அல்லது உடல் அவள் வந்து உறவை தாங்குகிற அளவுக்கு வலுவானதாக இருக்குமா, அல்லது அந்த சிறிய வயதிலேயே திருமணம் முடித்து குழந்தையை கருவை வந்து தாங்க வேண்டியது இருந்தால் அவளுடைய யூட்ரஸ் கருப்பை வந்து தகுதியானதாக இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு கூட நான் கேட்டிருக்கேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயும் 18 வயது முடிந்த பிறகு தான் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்போ இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போன பொண்ணு 17 வயசில் போய் கல்யாணம் பண்ணிடுச்சே அப்படின்னா, இன்றைக்கு சட்டத்தை வளைக்கிற பணியில் இருக்கிறவர்கள் சில பேர்லாம் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். அது கல்யாணமே கிடையாது. ஒரு முறையான கல்யாணம் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் நடந்திருக்கணும். ஹிந்து திருமண சட்டத்தை எடுத்துக்கோங்களேன். இப்போ என்ன சொல்லுதுன்னா, 2 பேர் கல்யாணம் பண்ணணுன்னா அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்கினியை வலம் வந்து 7 அடி வைத்து இதெல்லாம் ஒரு சாங்கியம் இருக்குது. மங்கள நாணை பூட்ட, மாலைகளை மாற்ற அப்படின்னு ஒரு இது இருக்குது, சடங்குகள். இவையெல்லாம் செய்தால் திருமணம். ஏன் மேடம், பெரியார் பிறந்த பூமியில் இந்த மாதிரி ஐயர் வந்து மந்திரம் சொன்னாதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வகையான திருமணம். இப்போ இந்த இந்துக்களுடைய திருமணத்தில் இப்படிப்பட்ட சம்பிரதாயமான சடங்கு ரீதியான திருமணங்களும் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே சட்டம் சுயமரியாதை திருமணம் என்று வாழ்க்கை துணை நல ஒப்பந்தம் அப்படின்னு போட்டுட்டு 2 பேரும் வந்து வெறும் மாலையை மாற்றிட்டு, இல்லை ஒரு சமூக பெரியார்களுக்கு முன்னாடி நின்று நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பத்திரம் வாசித்து அந்த மாதிரி செஞ்ச ஒப்பந்தம் வாசித்து அதில் கையெழுத்து போட்டாலும் கூட அது கூட கல்யாணம் தான். அது வந்து ஹிந்து திருமண சட்டத்தினுடைய 7A அப்படிங்கிற பிரிவின் கீழே வரும். ஆனால் எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த வயசு. அப்போது வயசுக்கு குறைவாக கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணலாம்? என்கிட்ட ஒரு பொண்ணு வந்தா, மேடம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, எனக்கு மேலே படிக்கணும், நான் வந்து +2 இப்போ தான் படிச்சுட்ருக்குறேன் மேடம், ஏதோ நல்ல மாப்பிள்ளை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணலாம்? நான் வந்து அப்பா அம்மாவை அழைச்சிட்டு கூட நான் பேசலாம். அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றால் நீ உடனடியாக போய் உரியவர்களிடம் சொல்லு. யார் அந்த உரியவர்கள்? மகளிர் ஆணையம் இருக்குது, சமூக நலத்து துறையில் போய் சொல்லலாம், அல்லது இலவச சட்ட உதவி மையத்தில் சொல்லலாம். இங்கே எல்லாம் நாம் சொல்லுகிற பொழுது உடனடியாக அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு தர வேண்டுமோ அதை செய்வார்கள். திருமணத்தை தடுத்து நிறுத்த முடியும். சரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்துட்டேன். நான் அப்போவே சொன்ன மாதிரி தருமபுரி பக்கம் நான் பிறந்து வளர்ந்துட்டேன். என்னை வந்து ஒரு 16 வயசு 16.5 வயசுலேயே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க மேடம். ஆனால் என் வீட்டுக்காரே என்னை விட்டுட்டு துபாய் போனவர் தான். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான இஷ்டமும் இல்லை, கல்யாண வாழ்க்கை என்னன்னே தெரியாது. இப்போ எனக்கு 18 ஆகிடுச்சு. ஆமாம், உண்மை தான். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் 18 வயது பூர்த்தியான பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். எனக்கே தெரியாமல் என்னுடைய சின்ன வயசில் எனக்கு இப்படி ஒரு பொம்மை கல்யாணம் நடந்துருச்சு, இந்த கல்யாணத்தை செல்லாதுன்னு அறிவிக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்யலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளறுபடி என்னென்னா, இப்போ அந்த கணவர் இருக்கார் பாருங்க, ஒரு மைனரான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க, அவர் தான் அந்த பெண்ணுடைய பாதுகாவலர் அப்படின்னு, பாதுகாப்பாளர் அல்லது பாதுகாவலர் என்று சொல்லுகிறது நம்முடைய இந்துக்களின் சட்டம். என்ன, ஒரு யார் குற்றம் புரிகிறார்களோ குற்றம் புரிந்த அதே நபர் தான் வந்து இப்போ அந்த மைனர் பெண்ணுக்கு கார்டியனாக இருக்க முடியும். அப்போது மைனர் பெண்ணே வந்து ரேப் பண்ணால் தண்டனைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படி சொல்லுகிற பொழுது 4 பேர் கூடி நின்று சமூகமும் மற்ற இருக்கக்கூடிய மத சடங்குகளுமா சேர்ந்து ஒரு பெண்ணை அப்படி செஞ்சால் அதில் தப்பு புரிகிற கணவனுக்கு தண்டனை உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இளம் பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, வயது பூர்த்தி ஆகணும். அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கா பாருங்கள். உங்கள் உடலும் மனசும் ஒரு பையனை பார்த்தா துருன்னு துடிக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து காதல்னு தப்பாக கண்டுபிடிச்சிக்காதீங்க. இதெல்லாம் சினிமாவில் வேணால் நடக்கலாம். நீங்கள் காதல் படம் பார்த்தீங்கல்ல, என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, பைத்தியமாக தான் அலைய முடியும். எனவே இந்த சூழ்நிலையில் மனமும் உடலும் பக்குவமாகிற அந்த 18 வயதுக்கு மேற்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்து நீங்கள் காதல் செய்வதும் திருமணம் செய்து கொள்வது தான் ஒரு ஆனந்தமான வாழ்க்கைக்கு, உறுதியான ஒரு வாழ்க்கைக்கு, நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கும். காதல்ங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எப்போ செய்கிறோம், எப்படிப்பட்டவரை காதலிக்கிறோம்,
யாரை நம்புகிறோம், எப்படி ஏமாறுகிறோம் என்று பல விஷயங்கள் இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கெல்லாம் நிறைய மனநல ஆலோசகர்கள் வந்துட்டாங்க. அப்படி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட பைத்தியம் பிடிச்சவங்க தான் மனநல ஆலோசகர்களை போய் பார்க்கணுங்கன்னு கிடையாது. யார் வேணால் போய் பார்க்கலாம். அப்படி நீங்கள் கூட போய் பார்த்து, எனக்கு இப்படி பார்த்தா, இந்த பையனை பார்த்தா இப்படி தோணுது, இல்லை இந்த பொண்ணை பார்த்தா இப்படி தோணுது, எனக்கு உடனே இவளை கல்யாணம் பண்ணிக்கணுமல்ல தோணுது, என்ன பண்ணட்டும், நீங்கள் ஆலோசனை எடுத்துட்டு கூட உங்களுடைய மன உணர்வுகளை சீராக்கி ஒழுங்கமைத்து வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். எனவே காதல் புரிகிற இளம் வாலிபர்களும் யுவதிகளும் இதை பின்பற்றணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன். இன்றைய பரபரப்பான சூழலில் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் நாம் பலவிதமான உளவியல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். எனவே இந்த பிரச்சனைகளிலிருந்து நம் மனதை எவ்வாறு தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் பதுர் மொஹிதீன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் நாம் பள்ளியில் நடக்கக்கூடிய ஸ்கூல் புல்லிங்னு சொல்வார்கள், அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். ஸ்கூல் புல்லிங் என்பது அது பள்ளியில் மாணவர்களிடையே நடக்கக்கூடிய ஒரு கேலி கூத்து என்று சொல்கிறார்கள். அதாவது பொதுவாக இந்த ஸ்கூல் புல்லிங் என்பது 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை தான் மிக அதிகமாக நடக்கின்றதாம். அதாவது 10ஆம் கிளாஸ் வந்த பிறகு அவ்வளோ இருப்பதில்லை. இந்த பீரியடில் தான் மிக அதிகமாக இருக்கின்றது. அதுவும் எப்பொழுது என்றால், அதாவது ரீசஸ் டைமில், இன்டர்வல் டைம், லஞ்ச் ஹவர்ஸ், இந்த 2 நேரங்களில் தான் மிக அதிகமாக ஸ்கூல் புல்லிங் நடக்கின்றதாம். ஸ்கூல் புல்லிங் என்றால் அதாவது வலிமை உள்ளவன், அதாவது வலிமை குறைந்தவனை பார்த்து கேலி செய்வது, அவங்க பேரண்ட்ஸை பார்த்து கேலி பண்ணுறது, அவனை பார்த்து கேலி பண்ணுறது, அது குண்டாக இருந்தால் குண்டாங்கிறது, தடியாங்கிறது, சோழப்பட்டி கண்ணாடிங்கிறது, பல அவனை கேலி செய்வது. ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, சேர்ந்து கேலி பண்ணுவாங்க. அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா நீ வெளியே போய் சொன்ன, அம்மா கிட்ட சொன்ன, உன்னை உதச்சி போடுவேன் அப்படின்னு பயமுறுத்தி வைப்பார்கள். பயமுறுத்தி அவர்களை இது பண்ணுற அந்த குழந்தைங்க சொல்லாது. ஏனென்றால் வலிமை குறைந்த குழந்தைகள் தான் இதில் மாற்றிக்கொள்வது. வலிமை மிகுந்தவர்கள், அதாவது பள்ளியில் சரியாக படிக்காதவர்கள், படிப்புள்ள மாணவர்கள் இதில் பொதுவாக கலந்து கொள்வதில்லை. படிப்பில் அதாவது சொன்ன சிங்கிள் டிஜிட் மார்க் வாங்குறாங்களே அந்த குழந்தைகள், ஒரு 7% மாணவர்கள் அப்படி இருப்பார்கள். மிக குறைந்த அளவு மார்க் வாங்குவார்கள், குறைந்த மதிப்பெண் வாங்குவார்கள். அவர்கள் தான் இதுபோல் வினைகள் அவர்கள் ஈடுபடுவார்கள். அந்த குழந்தைகளை போய் மிரட்டுறது, அவனை இது பண்ணுறது, அவங்ககிட்ட போய் பைசா வாங்குறது, இல்லை ஒன்று அடிச்சு போடணும்னு சொல்கிறது, ஏதோ மிரட்டி. இந்த குழந்தைங்க சொல்லாது, சொல்லாமல் வீட்டிலும் சொல்வதில்லை. அந்த குழந்தை நைட்டில் தூங்காது. அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்றால், குழந்தைகள் இரவில், அதாவது குழந்தைகள் தூங்கும்போது இரவில் அழுது எந்திரிச்சால், சில குழந்தைகள் பார்த்தோம்னா நைட் அப்படியே அழுது எந்திரிக்கும், அப்படியே எப்படி முடிக்கும், படுறா அப்படின்னா படுத்துருவாங்க. காலையில் முடிச்சு கேட்டு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியாது நான் எப்படி முடிச்சோன்னு தெரியாது, நைட்டில் அழகு எழுந்திரிச்சோம் அம்மா சொன்னாங்கன்னு தெரியவே தெரியாது குழந்தைக்கு. அதுபோல் தூக்கத்தில் அழகு எழுந்திரிச்சால் திக்குவாய், இவைகள் எல்லாம் என்னது, திக்குவாய், அதாவது தூக்கத்தில் அழகு எழுந்திரிச்சல், இந்த சிறுநீர் கழித்தல் படுக்கையில், இவை எல்லாமே இதனுடைய வெளிப்பாடுகள் தான். அது ஸ்கூலில் ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. ஸ்கூல் புல்லிங் உள்ள குழந்தைகளும் இது போல் தான். நைட்டில் படுக்கும்போது படுத்துருங்க, இடையில அப்படியே முழிச்சு அப்படியே முழிக்குங்க, அப்போ கேட்டால் ஒன்றும் தெரியாதுங்க. சில குழந்தைக்கு திக்குவாய் ஏற்படுகின்றது. சில பெற்றோர் சொல்கிறார்கள், எப்படி திக்குவாய் ஏற்படுதுன்னு தெரியாது டாக்டர், எப்படி ஏற்படுதுன்னு தெரியாது சொல்வார்கள். திக்குவாய் கூட இதனால் ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு அதாவது எமோஷன் அதிகமாக இருக்கும். இந்த கட்டுப்படாது, இந்த குழந்தைகள் தெரியாது. இந்த குழந்தைகள் நமக்கு ஏன் இப்படி இருக்கா அந்த குழந்தை தெரியாது, பெற்றோர்களுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த குழந்தை ஒரு மாதிரியாக இருக்கான், சொன்னால் கேட்க மாட்டாங்க, டிஸ்ஒபீடியன்ஸ் இருக்கும், கீழ் பண்ணி மாட்டான், பெற்றோர்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, பெற்றோர்கள் எதிர்த்து பேசுவாங்க. பெண் குழந்தைங்களும் சரி, ஆண் குழந்தைங்களும் சரி, பெற்றோர்கள் எதிர்ப்பார்கள். தாயை எதிர்ப்பாங்க, தந்தையை எதிர்ப்பாங்க மாட்டேன், எதிர்க்க பயப்படுவாங்க. அது கொஞ்சம் நாள் ஆகும். தந்தை நினைப்பார், என்ன எதிர்ப்பதில்லை, அவங்க அம்மா தான் எதிர்க்காங்க அப்படிம்பாங்க. இவர் என்னைக்கு அந்த குழந்தை எதிர்க்கின்றதோ அன்னைக்கு தான் டாக்டர் கூட்டு வருவாங்க. அது வரைக்கும் கூட்டு வர மாட்டாங்க. ஏன்னா எனக்கு பயப்படுது அப்படின்ட்டு. தவறு, காலம் கடந்து விட்டோம். ஆகவே குழந்தை எதுக்கு ஆரம்பித்தாலே நீ உடனே மருத்துவரிடம் அழைச்சிருவது நல்லது. குழந்தை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது, மனக்காயங்களாக கூட இருக்கலாம். அது குழந்தை சொல்லாத வெளியில், ஸ்கூலில் என்ன பண்ணுறான்னு தெரியாது. இதுபோல் ஒரு பையன், ஒரு குழந்தைக்கு என்னிடம் கொண்டு வந்தார்கள் ஒரு பெற்றோர்கள். அதுக்கு அவன் எப்போ பார்த்தாலும் அவன் சீர் நிற்கிறான். சரியாக சாப்பிடு, காலையில் சாப்பிட சொன்னால் சாப்பிட்றதில்ல, எனக்கு இதுதான் வேணுமானா அது செஞ்சு வச்சாங்கன்னா சாப்பிட மாட்டா ஓடிடுவான். எது வச்சாலும் எனக்கு இது சரியில்லைம்மா, எனக்கு அது இட்லினா எனக்கு சாம்பார் வேணுமா, தோசைனா எனக்கு இட்லி தான்மா, இப்படி மாற்றி சொல்ல பெற்றோர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு நாள் என்னப்பா அவன் கேட்கறதெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க, ஆனால் சாப்பிட மாட்டேங்கிறான், ஓடிடுறான்.
கேட்டால் எடுத்து பேசுகிறான். சின்ன பையன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். பெற்றோர்களுக்கு மதருக்கு வந்து மதர் கொஞ்சம் படித்தவங்க, மதருக்கு வந்து ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு திருப்பி கொண்டு வந்தார்கள். அப்புறமா அலசி பார்த்ததில் ஸ்கூல் புல்லிங். அதுவரை சொல்லவில்லை வீட்டில். ஆனால் அப்பப்போ திருட ஆரம்பிச்சிட்டான் பணத்தை. ஏன் திருடுறான்? நல்ல குடும்பம், ஏன் திருடுறான் என்று புரியவில்லை. பெற்றோர்களுக்கு புரியவில்லை. தாய் உஷாராக இருந்தாங்க. பெற்றவள் உஷாராக இருந்தால் நிச்சயமாகவும் குழந்தை சிறந்த குழந்தையாக வளர்க்க முடியும். பெற்றவள் உஷாராக இல்லை என்றால் கஷ்டம்தான். பெற்றவள் நீ உஷாராக இருக்கணும். அக்கம் பக்கத்து சொல்வதை கேட்கக்கூடாது. நீ உனக்கு தெரியுது, மற்றவர்கள் என்ன சொன்னாலும் உன் மனசில் ஒன்று படுதில்லை. என் குழந்தைக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிறது, என் குழந்தைக்கு ஏதோ சின்ன என்னவோ இருக்குது, அது என்னன்னு தெரியல, உன் மனசில் பட்டுருது. உன் மனதில் பட்டு விட்டாலே அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். தாய் அவ்வளோ சீக்கிரமாக சொல்ல மாட்டாள். தாய்க்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. மிக அருமையாக கண்டுபிடிப்பாள் தாய். குழந்தையுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் தாய்க்கு தெரியும். இந்த குழந்தை எப்படின்னா இதுதான் அர்த்தம் அவளுக்கு தெரியும். நம் தாய்மார்கள் வந்து சாதாரண ஆட்கள் இல்லை. ரொம்ப குழந்தை விஷயத்தில் அவர்கள் மிக கெட்டிக்காரர்கள், அழகாக தெரியும். ஆனால் அவர்களுக்கு ஏன் தெரியவில்லை, யாரிடம் சொல்லணும்னு தெரியவில்லை. கணவன் சொன்னால் கணவன் சரியாக போயிடும் விட்டுருவாங்க. யாரிடம் சொன்னாலும் அவர்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைப்பதில்லை. உன் குழந்தை அதாவது இப்படி செய்வது தவறு என்று சொல்வதற்கு 1000 பேர் இருக்கின்றார்கள். இல்லை, நீ ப்ரொசீட் பண்ணி சொல்வதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். தவறு என்று சொல்வதற்கு, தப்பு என்று சொல்வதற்கு 1000 பேர் இருப்பார்கள். ஆனால் தாய்க்கு தெரியும் என் குழந்தைக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கின்றது. ஆனால் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. பெற்றோரிடமும் அண்ணன் இருப்பாங்க, ஹஸ்பண்டிடமும் மற்றவர்களிடமும் வீட்டில் உள்ள மற்ற நபர்களிடமும் அங்கீகாரம் கிடைப்பதில்லை. அவளால் வெளியே வந்து சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் டாக்டர் போகணுமா அப்படின்னா அவள் தான். ஆனால் மனதில் தெரியும் என் குழந்தைக்கு என்னமோ இருக்குது, என் குழந்தைக்கு என்னமோ இருக்குது அப்படின்னு. அதுபோல் என்னமோ இருக்குது என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்கின்றது அர்த்தம். தைரியமாக வெளியே வாருங்கள், மருத்துவ அணுகுங்கள், உங்களை விளக்கம் சொல்லுவார்கள். அதன் பிறகு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறீங்க. விளக்கம் தெரிய வேண்டும் உங்களுக்கு. ஸோ இதுபோல் குழந்தை கொண்டு வந்தார்கள். அப்புறம் பார்த்தா ஸ்கூல் பில்டிங். அந்த பையனை போய் ரொம்ப கிண்டல் பண்ணி அவங்கள்ட்ட காசு வாங்கி அதுக்கு தான் இவங்க திருடி இருக்கான் வீட்டிலேருந்து. திருடிக்கணும் அவன்கிட்ட கொடுக்குறான், யாருக்கும் தெரியுதில்லை. அந்த பையனுக்கு கொடுக்கறதுக்காக திருடுறான். அவன் மிரட்டி வச்சுருக்கான் அந்த பையனை. அப்புறம் கண்டுபிடித்து நான் பள்ளிக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அந்த பையன் இப்போ செட்டில் ஆகிட்டான். அதனுடைய போர்களை வேனை மாற்றி ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்து அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு ஈஸியாக செட்டில் ஆகிடுச்சு. பையன் இப்போ நல்லா இருக்கா, நல்லா படிக்க, நல்லா மார்க் வாங்குறான், எது வச்சாலும் சாப்பிட்டு போயிடறான். இப்போ எது கொடுத்தாலும் சாப்பிட்டு போயிடறான். முன்னே அப்படி சாப்பிட மாட்டான், அப்படி ஓடிடுவான் ஸ்கூலுக்கு. ஸோ இது போல் குழந்தைங்களோட நமக்கு தெரியாது. நாம் வந்து ஒரு முறை மருத்துவரிடம் அழைத்து சென்றால் கண்டிப்பாக அவர்கள் அது நல்ல ஒரு வழிகாட்டுவார்கள். இதுபோல் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கே போக மாட்டாது. ஸ்கூல் ரெஃப்யூசல். ஸ்கூலுக்கு போகலைன்னு யாருக்கும் தெரியல. அந்த குழந்தை அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, போகவே மாட்டாது. போகுது திரும்பி வந்துடுது. அந்த மதர் கொஞ்சம் விவரமானது. அவர்கள் என்ன அழைத்து வந்தார்கள் வந்து என்ன சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த குழந்தையை நான் பார்த்த பொழுது அதுக்கு பிறகு தான் கண்டுபிடித்தோம் என்னென்றால் ஒன்றும் இல்லை. அவங்க குழந்தை அந்த அம்மா அவங்க பாட்டி என்ன சொல்கிறார்கள், அவங்க வந்து சீரியஸாக இருக்கின்றார்கள். அது எனக்கு இன்றைக்கி நாளைக்கு நான் இறந்து போயிடுவேன், நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு நாள் பேசிட்டு இந்த குழந்தை கேட்டுது. குழந்தைகள் முன்னிலையில் நீங்கள் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் குடும்ப ரகசியங்கள், குடும்ப விஷயங்களை பேசும்பொழுது குழந்தைகள் மத்தியில் பேசாதீர்கள். குழந்தை மத்தியில் பேசும்போது வினை பார்த்தீங்களா அப்படின்னு மதர் அப்பா சொல்லியிருக்கார். அவங்க பாட்டி நான் இருக்குமான்னு தெரியல, எப்போ போகணும்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சீரியஸான இருக்கின்றார்கள். இந்த குழந்தை காதில் விழுந்து விட்டது. நான் பள்ளிக்கு போய்விட்டு வருவதற்குள் நம்ம பாட்டி இறந்து விடுவார்களோ என்று பயந்து பள்ளிக்கு போவதில்லை. பள்ளிக்கு போக மறுக்கின்றது. சொல்லமா நாங்கள் எதுன்னு. நான் பள்ளிக்கு போயிட்டு வருவதற்குள் நம்ம பாட்டி இறந்து விடுவார்களோ என்ற பயத்தில் அது பள்ளிக்கு போக மாட்டாங்குது. ஸ்கூலுக்கு ரெஃப்யூசல். காரணம் தெரியல. இதுபோல் காரணங்கள் இருக்கின்றது. ஆகவே நாம் வந்து எதையும் குழந்தைகளுடைய இதை நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்காக ரொம்ப சீரியஸாக எடுக்கணும்னு சொல்ல வரல. நான் எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு முறை மருத்துவரிடம் சென்று அது காரணம் கேள்விகள் ஆளாக சொல்லுவார்கள். 2-3 தடவை போக வேண்டியிருக்கும். ஒரு நாள் போன உடனே எனக்கு ஆன்சர் சொல்லிடணும்னு நினைக்கக்கூடாது. சில விஷயங்கள் நிறைய டைம் ஆகும். இன்னொரு குழந்தை பள்ளிக்கு அதே போல் தான் இன்னொரு குழந்தையும் பள்ளிக்கு போகலன்னு சொல்லிச்சு. மறுக்கின்ற ஸ்கூல் ரெஃப்யூசல். நான் போகவே மாட்டேன் அப்படின்னு அடித்தாக மிதித்தார்கள், என்னெல்லாமோ பண்ணினார்கள், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் தான் கொண்டு வருகிறார்கள் மருத்துவரிடம். எல்லாம் முடிச்சுட்டு தான் மருத்துவர் அழைத்து வருகிறார்கள். அழைத்து வரும்போது நான் குழந்தையை இப்போ பேசி அந்த குழந்தையுடன் அதுக்கு எப்போ கண்டுபிடிச்சோன்னா அந்த குழந்தை போகிற வழியில் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு தாத்தா இருக்கா, பெரிய மீசை வச்சுக்கிட்டு அப்படியே பேர வச்சுருக்காரு. அதை பார்த்து குழந்தை பயப்படுது. அதுலேயே தான் போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன். போகிற வழியில் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு தாத்தா இருப்பாரான், அங்கேயே உட்காந்துட்டு போகிறான், பெரிய கிருதா வச்சுட்டு உட்காந்து. அதை பார்த்து குழந்தை பயந்துருச்சு. அதுலேருந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்.
அதை கண்டுபிடித்து அந்த தாத்தாட்ட சொல்லி அப்புறம் அவர் அங்கேருந்து நகட்டின பிறகு அந்த குழந்தை ஸ்கூல் போக ஆரம்பிச்சிச்சு. காரணங்கள் வித்தியாசமாக இருக்கின்றது. அங்கே ஒரு காரணம், இதுக்கு ஒரு காரணம். ஆக மொத்தத்தில் ஸ்கூல் ரெஃப்யூசல் பல காரணங்களாக இருக்கலாம். ஒரே காரணம் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு காரணங்களையும் நாம் அனுசரித்து தான் செய்ய வேண்டும். ஆகவே ஸ்கூலுக்கு நம்ம வந்து குழந்தைகளுடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் சிறு சிறு விஷயங்களை கூட நாம் வந்து அலட்சியம் செய்யாமல் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாம் அதை திறம்பட செயல்பட்டோம் என்றால் எல்லா குழந்தைகளும் மிக சிறந்த குழந்தைகளாக நாம் வளர்க்கலாம், நாட்டுக்கு அர்ப்பணிக்கலாம். நன்றி, வணக்கம்.